पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वंदे गुरूणां चरणारविन्दे संदर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोतं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हि शस्तवो व्यासितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ओम अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் வியாச பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். 4வது பாதம். 4வது பாதத்தில் நேற்று நம்ம பார்த்துருக்கிறது 32வது சூத்திரம் பார்த்து முடிச்சிருக்கோம். 32வது சூத்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிர்விகல்ப சமாதின்னு சொல்லக்கூடிய தர்மமேக சமாதி ஒருத்தருக்கு சம்பவிச்சதுலேருந்து நல்லா தெரிஞ்சுங்க. சமாதிக்கு இங்கே நிறைய பேருக்கு மீனிங்கே தெரிய மாட்டேங்குது. சமாதி நிர்விகல்பம் வேற, சவிகல்பம் வேற. சவிகல்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மனசோட சம்பந்தம் இருக்கும். மனசோட சம்பந்தம் இருந்து மனசுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டோட மெர்ஜ் ஆகிறது. அப்போ பார்த்தீங்கன்னா நான் இருப்பேன், அதுக்கப்புறம் மனசு இருக்கும். அந்த மனசோட பார்த்தீங்கன்னா எது மெர்ஜாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வஸ்துக்கள் மெர்ஜாயி அந்த சித்தத்தோட நான் மெர்ஜாயிருப்பேன். அப்போ சித்தம் அங்கே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சவிகல்ப சமாதிகள் எல்லாத்துலேயுமே சித்தம் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நிர்விகல்ப சமாதின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விகல்பம் அப்படின்றதுக்கு அர்த்தம் நாமரூப கல்பனாக்கு பேர் விகல்பம்னு அர்த்தம். இது மொத்தமும் பார்த்தீங்கன்னா மனசோட கல்பனா. மனசே ஒரு கல்பனா. எதோட கல்பனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாயாவோட கல்பனா தான் மனசு. அப்போ பார்த்தீங்கன்னா கல்பனையாக இருக்கக்கூடிய இந்த மாயாவும் இந்த மனசும் இல்லாமல் போகிறது எதுவோ அதுக்கு பேர் நிர்விகல்பம் அப்படின்னு பேர். நிர்விகல்பம்னா கல்பனையற்றது, நாமரூப குணங்கள் இல்லாதது. நாம ரூபம் அது ஆப்ஜெக்ட் ஆகிடும். குணங்கள் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா சத்வரஜஸ்தமஸோடு இருக்கக்கூடிய இந்த மனசு. இந்த மூன்றும் இல்லாதது பார்த்தீங்கன்னா எதுவோ அதுதான் பார்த்தீங்கன்னா நிர்விகல்பகம் அப்படின்னு பேர் உங்களுக்கு. அப்போ நிர்விகல்பத்துக்கு பார்த்தீங்கன்னா அங்கே அனுபவிப்பவன் யாராவது இருப்பானான்னு கேட்டிங்கன்னா, அனுபவிக்கிறவன் கூட இருக்க மாட்டான். ஏன்னா வெறும் பிரம்மஸ்வரூபமாக தான் இருக்கும். பிரம்மமாகவே இருக்கிறதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா நிர்விகல்பம். ஆத்மாவாகவே இருக்கிறதுக்கு பேர் நிர்விகல்பம். அப்போ ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்கும்போது, ஆத்மாவில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஜீவனாக இருந்தவன் என்ன பண்ணுறான், தன்னை பார்த்தீங்கன்னா ஜீவன் நான் இல்லை அப்படின்னு ஆத்மாவா இவன் என்ன ஆகிறான், சுத்த பிரம்மமாக ஆத்மாவா ஆயிடுறான் நிர்விகல்ப சமாதியில். ததக அப்படி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, கிருதார்த்தானாம். கிருதார்த்தர்கள் அப்படின்னா யாரு, இது மாதிரி செய்ய வேண்டியதை செஞ்சு சொரூபத்தில் நின்னவங்க. அந்த சொரூபத்தில் நின்னவங்களுக்கு பேர் கிருதார்த்தர்கள் அப்படின்னு பேர், கிருதகிருத்தியர்கள் அப்படின்னு பேர். அவர்களுக்குடைய குணானாம், அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா குணங்கள் என்ன பண்ணும், குணங்களோட காரியம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். குணங்களோட அதிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, போக அபவர்க்க தாத்ருத்வம் குணஸ்ய அதிகாரக. குணம் என்ன பண்ணும், திரிகுணம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜீவர்களுக்கு பார்த்தீங்கன்னா போகத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைராக்கியம் அடைஞ்சவனுக்கு மோட்சத்தை கொடுக்கும். அவ்வளோதான் அதோட வேலை. அப்போ இவன் என்ன பண்ணிட்டான், இந்த ஜீவன் முதல்ல நல்ல துக்கங்களை சுகங்களை எல்லாத்தையும் அனுபவித்து தெரிஞ்சு ஒரு ஆச்சாரியர் மூலமாக பார்த்தீங்கன்னா நல்ல வேதாந்தம் நல்ல யோக சாஸ்திரம்லாம் கேட்டு இதெல்லாம் திருஷ்யம் 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 அப்படின்னு வைராக்கியத்தும் ஒருத்தன் அடையிறான். அப்படின்னா போகம்
போகத்துக்கு அப்புறம் வந்து வைராக்கியம் அடையும் போது இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தானா நிற்கிற நிர்விகல்ப சமாதின்ற அப்பவர்க்கம் மோட்சம் உண்டாகுது. அந்த மோட்சம் உண்டான மாத்திரத்தில் அப்போ குணம் வந்து என்ன பண்ணிடுச்சு, குணத்தோட வேலை முடிச்சு போச்சு, சமாப்தி ஆயிடுச்சு. அப்போ குணம் வந்து பார்த்தீங்கன்னா சமாப்தியான மாத்திரத்தில் எப்படி அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நான் பார்த்துருக்கேன். என்னோட பிக் பிரதர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சின்ன வயசில் இருக்கும்போது அவர் தான் யங்ஸ்டராக இருந்தார். ஒரு 20-22 வயசில் இருக்கும்போது நாங்களாம் சின்ன வயசில் பார்த்துருக்கோம். ரொம்ப லேட்டாக ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றிக்கிட்டு நல்லா பண்ணிவிட்டு வீட்டுக்கு லேட்டாக தான் வருவார். அப்போ அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்களாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம், அம்மா ஒரு 7 மணிக்கெலாம் 6:30 மணி 7 மணிக்கெலாம் எங்களுக்கு குக் பண்ணி சமைச்சு கொடுக்குறதெல்லாம் கொடுத்து எல்லாத்துக்கும் முடிச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8:30 மணிக்கு வருவார். அப்பாவுக்கு வந்து ஒரு 8:30 மணிக்கு ஃபீடிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிக் பிரதர் என்ன பண்ணுவார், லேட்டாக 9:30 மணிக்கு வருவார், 10 மணிக்கு வருவார். அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அம்மா வந்து மற்றவங்கெல்லாம் படுத்து தூங்கிடுவோம். அண்ணன் வரத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அண்ணன் வந்தோன்னு அம்மா என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் குக் பண்ணதெல்லாம் சமைச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி ஓரமாக வச்சுட்டு ஃப்ரீயாக ரெஸ்ட் ஆகிடுவாங்க. எப்படி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மா ஃபீடிங் பண்ணுற அம்மா என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்த மாயா அம்மா என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொடுக்க வேண்டிய போகங்கள் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வைராக்கியம் வந்து புருஷர்களுக்கு வைராக்கியம் வந்து தூங்கிடுற மாதிரி புருஷர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுக்கும்போது இதுவும் என்ன பண்ணுது அப்படின்னா பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி கவுத்து வச்சுட்டு இது செப்பரேட்டாக படுத்து தூங்கிடுது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா குணங்கள் வந்து என்ன பண்ணுது, மாயாவோட குணங்கள் எல்லா விஷயத்தையும் கொடுத்து முடிச்சாச்சு அப்படின்னும் போது இதோட பரிணாம கிரமம் இது வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து அம்மா என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, முதல்ல பெட் காஃபி போடுறதுலேருந்து ஆரம்பித்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாசல் தெளித்து கோலம் போட்டு முதல்ல கதவை திறந்து எல்லாத்தையும் பண்ணி வீடுக்கு பெருக்கி எல்லாம் பண்ணி பசங்களுக்கு எல்லாத்துக்கும் பண்ணி ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா ஓய்வே இல்லாமல் அம்மா பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எப்போ சமாப்தி ஆகுறாங்க, எல்லாம் முடிச்சோன்னா 9:30 மணி போல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் இது பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த குணங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக அனாதி காலத்துலேருந்து இந்த புருஷனுக்கு பரிணாமத்தை பண்ணுறது மூலமாக மாறிக்கிட்டே சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு, ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு, ஃபீடிங் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரம வைராக்கியம் வந்து சொரூபத்தில் பிரதிஷ்டான மாத்திரத்தில் இதனுடைய அந்த பரிணாம கிரமம் ஒன்று இருக்குல்ல, சதா சலிச்சுக்கிட்டே இருந்து இவனுக்கு போகத்தை கொடுத்தது. இந்த பரிணாமத்தோட கிரமம் வந்து பார்த்தீங்கன்னா கிரமம்னா என்ன அர்த்தம், சத்துவ குணம் இருக்கும், அதுக்கப்புறம் ரஜோகுணம் வரும், அதுக்கப்புறம் தமோ குணம் வரும், மேலே கீழே இறங்கி மேலே ஏறி கீழே இறங்கி இது நடந்துக்கிட்டே இருக்காதானே போகம் நமக்கு சம்பவிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் பூரணமாக வந்து பார்த்தீங்கன்னா முடிவை அடைந்து விடுகிறது, சமாப்திகி அப்படின்னு பேர். குணங்களுடைய பரிணாம பரிணாமமானது சமாப்தியை அடைகிறது. யாருக்கு, நிர்விகல்ப சமாதியை அடைஞ்சவன். அதுக்கப்புறம் அவனுக்கு பிறவி இல்லை அப்படின்றது முடிவாகுது. இதுக்கப்புறம் 33வது சூத்திரம் இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது. அத்த கோ அயம் கிரமோ நாம இதி. உடனே வந்து பார்த்தீங்கன்னா பூர்வ பட்சிக மாதிரி கேட்குறான், சிஷ்யன் கேட்குறான், இந்த கிரமம் சொல்கிறீங்களே சுவாமி, பரிணாம கிரமம் அப்படின்னு ஒன்று சொல்கிறீங்களே, அந்த கிரமம்னா என்ன? கிரமம்னா என்ன? ஆர்டர்னு அர்த்தம், வரிசையாக கியூக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பேர், கியூக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரமம்னு பேர். அப்போ கிரமம்னா என்ன அப்படின்னு, பரிணாமத்தில் என்ன கிரமம் சம்பவிக்கும், கிரமம்னா என்ன அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்காக சூத்திரம் ஆரம்பிக்குது. க்ஷண பிரதியோகி பரிணாம அபராந்த நிர்கிராஹ்ய கிரமஹ. க்ஷண பிரதியோகி பரிணாம அபராந்த நிர்கிராஹ்ய கிரமஹ. இந்த பிரதியோகின்ற சப்தம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறதில்ல அதிகம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தர்க்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரதியோகின்ற சப்தம் ரொம்ப விசேஷமான சப்தம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா தர்க்க சங்கிரகம் படித்து கொடுக்க போகிறோம் உங்களுக்கு. இப்போ ரெண்டு தர்சனம் பார்த்து முடிச்சிட்டோம். சாங்கியம் பார்த்துட்டோம், யோகம் பார்த்துட்டோம். சாங்கியம் யோகத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தர்க்கம் தான் நான் கையில் அடுத்து எங்கேயாவது சமயம் கிடைக்கும் போது என்ன பண்ண போகிறேன், தர்க்க சங்கிரகம் எடுக்க போகிறேன். எதுக்கு சாமி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பிரம்மசூத்திரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரம்மசூத்திரமாக இருக்கட்டும், பிருகதாரண்யம், சாந்தோக்கியம், இது மாதிரி கிரந்தங்கள் படிக்கும்போது தர்க்க சப்தங்கள் தெரியணும். இப்போ உங்களுக்கு யாருக்குமே தர்க்க சப்தமே தெரியாது இல்லை, தர்க்க சப்தங்கள் அதிகம் தெரியவே தெரியாது நம்ம யாருக்கும். இப்போ யோக சப்தங்கள் தெரியுமா அப்படின்னா நம்ம தெரியும். விகல்பம்னா என்ன, விபரியம்னா என்ன, சவிகல்ப சமாதினா என்ன, நிர்விகல்ப சமாதி என்ன, அந்நியதாக்கியாத்தினா என்ன, இப்போ நமக்கு நிறைய டெர்மினாலஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நல்லா தெரிஞ்சிருக்கும்.
அப்போ எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா கீதையிலையோ உபனிஷதங்கள்லையோ எங்கேயாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குணங்களை பற்றியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சமாதியை பற்றியோ பேசும்போது நமக்கு என்ன ஆகும்? ஆமாம்மா எனக்கு தெரியுமே இது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அர்த்த கிரகணம் நமக்கு ஈஸியாக ஆகும். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் பிரம்மசூத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தர்க்கம் தெரியணும். தர்க்கம் வந்து பார்த்தீங்கன்னா சப்தத்தை வச்சு தான் நிறைய இடத்துல கண்டனம்லாம் பண்ணப்படும். அப்போ தர்க்கத்தோட டெர்மினாலஜியை நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த பிரதியோகின்ற சப்தம் வந்து பார்த்தீங்கன்னா தர்க்கத்தோட டெர்மினாலஜி. பிரதியோகினா இப்போ நான் ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு பேச போகிறது இல்லை. பிரதியோகின்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு மட்டும் நான் சொல்கிறேன். க்ஷணஸ்ய சம்பந்தி பிரதியோகி அப்படின்னு எடுத்துங்க. க்ஷணத்தினுடைய சம்பந்தமுடையது எதுவோ அது பிரதியோகி. க்ஷணத்தோட சம்பந்தமுடையது அப்படின்னா எதெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு க்ஷணம் தனிச்சதா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அது வேற ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? ஃப்ளோ ஆகிட்டே இருக்குல்ல ஒரு க்ஷணம். சரி, அந்த ஃப்ளோ ஆகிறது துண்டு துண்டாக இருக்கா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இருக்கா? தொடர்ந்து இருக்குல்ல உங்களுக்கு, தொடர்ச்சி இருக்குல்ல உங்களுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ஷணத்தோட ரிலேட்டடாக இருக்கிறது அடுத்த க்ஷணம், அடுத்த க்ஷணத்தோட ரிலேட்டடாக இருக்கிறது அடுத்த க்ஷணம், அதோட ரிலேட்டடாக இருக்கிறது அடுத்த க்ஷணம். காலம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நதியோட பிரவாகம் மாதிரி. எங்கேயாவது ஒரு நதி போயிட்டுருக்கு, நதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துளியாக ட்ராப்ஸ் எல்லாம் தனித்தனியாக ட்ராப்ஸ் எல்லாம் இருக்குது. எல்லா ட்ராப்ஸும் சேர்ந்தது தான், நிறைய ட்ராப்ஸ் சேர்ந்தது தான் நதி. ஆனால் வந்து நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நதியில் ட்ராப்பாலாம் இல்லை, ஒரு ஃப்ளட்டு மாதிரி போயிட்டுருக்கு. இதே மாதிரி காலம்னு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ஷணங்களுடைய தொகுப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கூடி இருக்கிறது தான் அனந்த க்ஷணங்கள் சேர்ந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், காலத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ஒரு வருஷம் இது மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் காலத்தை எங்கேயாவது நீங்கள் வந்து க்ஷணமாக பிரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா விவகாரத்துக்கு நம்ம இத்தனை டைமர் வச்சு பார்க்கலாம் முடிய, வாஸ்தவத்தில் காலத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, பிரித்து பார்க்க முடியாது. அப்போ வந்து க்ஷணப்பிரதியோகி அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா க்ஷணத்தினுடைய ஃப்ளோ. க்ஷணப்பிரதியோகின்றதுக்கு அர்த்தம் க்ஷணத்தினுடைய ஃப்ளோ அப்படின்னு எடுத்துங்க, பிரவாகம். க்ஷணத்தினுடைய பிரவாகம் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பரிணாம அபராந்த நிர்கிராகிய. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா க்ஷணத்தை நம்ம பார்க்குறோமா அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வயசு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 50 வயசு முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ 50 வயசு முடிஞ்சிருச்சுன்றது வந்து எனக்கு தெரியுதா? ஆமாம் தெரியுது. எதை வச்சு நான் பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டேட் ஆஃப் பர்த்லேருந்து இந்த இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வரைக்கும் எனக்கு இத்தனை வயசு ஆகிருக்கு, இத்தனை மாதம் ஆகிருக்கு, இத்தனை நாள் ஆகிருக்கு, நான் என்னோடய வயசு ஏஜ் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடிக்கு இத்தனை வயசு கிராஸ் ஆகிருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எதை வச்சு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் பர்த்டே கொண்டாடுறது எதை வச்சு கண்டுபிடிக்கிறீங்க? இப்போ நம்ம பர்த்டே கொண்டாடுறோமா? இல்லை. இப்போ என்னோடய டேட் ஆஃப் பர்த் வரும்போது தான் நான் என்ன சொல்கிறேன், இத்தனை வயசு முடிஞ்சிடுச்சு அப்படின்னு, இனிமேல் புது வயசில் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஐயோ 50 வயசு ஆகிப்போச்சு, ஐயோ 50 வயசு ஆகிப்போச்சு, 40 வயசு ஆகிப்போச்சு, 60 வயசு ஆகிப்போச்சு அப்போ நம்ம சொல்கிறோம்ல. இது வந்து பார்த்திங்கன்னா பரிணாமத்தோட அபராந்தம் அப்படின்றதுக்கு அர்த்தம் முடிவு. இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த வஸ்துவாக இருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா காலத்தினால வியாபிக்கப்பட்டது. மனசில் ஃபஸ்ட் எடுத்தோன்னு புரிஞ்சுக்கணும். காலமும் மாயையும் வேற வேற இல்லை. காலமும் திரிகுணாத்மிகா மாயையும் வேற வேற இல்லை. அப்போ இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பார்த்திங்கன்னா மாயைன்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா இந்த மொத்த ஜெகத்தும் காலத்தினால் வியாபிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். காலத்துக்கு அந்நியமாக இந்த நமக்கு ஒன்றுமே தெரியாது, எல்லாமே காலத்துக்குள்ளதான் இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த வஸ்துவாக இருந்தாலும் அது என்ன இருக்கும், ஒரு பேனாவை எடுக்கிறேன், இன்ஹேலர், ஐயோ இன்ஹேலர் வந்து பழசாகி போச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இன்ஹேலர் என்னவா இருக்குது அப்படின்னா காலத்துக்குள்ளார இருக்குது. இந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்குது, இந்த புக்கு ரொம்ப பழசாகி போச்சு. அப்போ எல்லாத்தையும் புதுசு பழசு புதுசு பழசு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல. இந்த பாடி வந்து பார்த்தீங்கன்னா பழசாகி போச்சு, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இப்போல்லாம் பழசாகி போச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வஸ்துவை கிரகணம் பண்ணும் போதே நீங்கள் இன்டைரக்டாக எதை கிரகணம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு வஸ்துவை நீங்கள் பார்க்கும்போதே அவர் வயசானவர். நேற்று ஒரு பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா தாத்தான்ருச்சு, எனக்கு அப்படியே பகீர்னுச்சு, ஐயோ தாத்தாவாயிட்டுமா. ஆமாம், கண்ணாடியில் பார்க்கும்போது தெரியுது, ஐயோ மீசை நரைச்சி போச்சு, 3 வருஷத்துக்கு முன்னாடி மீசையை நரைக்காமல் இருந்து இப்போ நரைச்சி போச்சு, பகீர்னுது. என்னென்னா
அப்போ இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா எதை பார்த்தது? தாத்தான்னு சொல்லும் போதே எதை கவனிக்குது அப்படின்னா காலத்தை கிரகணம் பண்ணுது. நம்ம ஒரு பொருளை வாட்ச் பண்ணும் போதே என்ன பண்ணுறோம்? பூனைக்குட்டி அப்படின்றோம். பூனைக்குட்டின்னா என்ன அர்த்தம்னா, பூனையை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதோட காலத்தை வச்சு தான் கிரகணம் பண்ணிட்டு இருக்கீங்க. குட்டி பூனை, இது வயசான பூனை, இது பெரிய மரம், இது சின்ன செடி அப்படின்னு நம்ம எதையெல்லாம் கிரகணம் பண்ணுறோமோ, என்னது கூடவே நம்ம எதை கிரகணம் பண்ணிட்டு இருக்கோம்? இன்டைரக்டாக ஒரு வஸ்துவோட இன்பில்டாக இருக்கக்கூடிய காலத்தை கிரகணம் பண்ணுறோம். அப்போ காலத்தை கிரகணம் பண்ணுறோம் அப்படின்னா காலம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா க்ஷணத்தினுடைய க்ஷணம்னு ஒரு க்ஷணத்தோட பிரவாகம் இருக்குது. சரி, இந்த பிரவாகத்தை நம்ம வந்து எப்படி கிரகணம் பண்ணுறோம் அப்படின்னா, க்ஷணத்தோட பிரதியோகின்னு சொல்லக்கூடிய க்ஷணத்தோட பரிணாமத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? அபராந்த நிர்கிராகியகன்னா என்ன அர்த்தம்? ஒரு காரியம் முடிஞ்சு ஒரு வஸ்து வந்து பார்த்தீங்கன்னா முடிய ஒரு வஸ்துவோட வச்சுக்கிட்டு நம்ம அந்த க்ஷணத்தோட பரிணாமத்தை, அந்த ஃப்ளோவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரகணம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நல்லா தெரிஞ்சுங்க, காலத்தை நம்ம பார்க்காம எதுவுமே இல்லை. காலம் வந்து பார்த்தீங்கன்னா மாயா. நேற்று என்னாச்சு தெரியுங்களா உங்களுக்கு? நான் ஒரு சின்ன காலத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன்ல. ஒரு மாதத்துக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா உங்களுக்கு? நான் நினச்சிட்டு ரொம்ப மத்தியான நேரத்தில் நான் என்ன பண்ணேன், ரொம்ப கேஷுவலாக விஷ்ணு சஹஸ்ரநாமம் எடுக்கும்போது ரொம்ப கேஷுவலாக நான் என்ன பண்ணேன், 2 மாதத்துக்கு முன்னாடி மணி பார்த்தேன். எப்போவுமே எனக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1:30 மணிக்கு நான் படிப்பேன். ஒரு 2:15க்கு நான் என்ன பண்ணுவேன், 30-40 நிமிஷம் இருந்துட்டு வேக்கப் ஆகிட்டு நான் ஸ்நானம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் உட்காந்து புக்ஸ் எல்லாம் படிப்பேன், ஏதாவது டைப்பிங் பண்ணுறதா பண்ணுவேன். அப்புறம் கிளாஸ்க்கு வந்துடுவேன். இதாங்க ரெகுலராக 4 மணி கிளாஸ்க்கு என்னோடய ப்ரோக்ராம். அன்றைக்கி ஒரு நாள் அதே மாதிரி என்ன பண்ணேன், 2 மாதத்துக்கு முன்னாடி வேக்கப் ஆனேன். எப்பவும் போல் டைம் பார்த்தேன், வேக்கப் ஆனேன். சரியான டைம் தான். எந்திரிச்சு குளித்தேன், எல்லாம் பண்ணேன். பார்த்தா என்ன தெரியுதுன்னா 1 மணி நேரம் லேட்டு நான். ஆனால் எனக்கு தெரியவே தெரியாது 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கியிருக்கேன். நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் 20 நிமிஷம் 30 நிமிஷம் தான் தூங்கியிருக்கேன் அப்படின்னு. ஆனால் 1 மணி நேரம் எனக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் கிளாஸ் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா 4:10க்கு ஆரம்பித்தோம் நம்ம கிளாஸ். ஒரு நாள் கிளாஸ் திடீர்னு பார்த்தா இவ்வளோ நான் வந்து நினச்சிட்டு கேஷுவலாக நான் என்ன பண்ணுறேன், எப்பவும் போல் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டீன் பண்ணுறேன். ஆனால் 1 மணி நேரம் லேட்டாக என்னோடய ப்ரோக்ராம் போயிட்டே இருக்குது. நான் ரொம்ப கேஷுவலாக வந்து பார்க்குறேன், என்ன மணி ஆச்சு, 4 மணிக்கு தான் எனக்கு தெரியுது. நான் 3 மணின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு தான் நான் பார்க்குறேன். ஐயோ 4 மணி ஆச்சு, எப்படி ஆச்சு தெரியவில்லை. நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் 3 மணி ஆச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இது வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி. நேற்று என்ன ஆச்சு தெரியுங்களா உங்களுக்கு? நேற்று உங்களுக்கு தெரியவே ரொம்ப விசித்திரம். நேற்று எப்பவும் போல் படுத்த மத்தியான நேரத்தில் தூங்கி எழுந்திரிச்சேன். எப்பவும் போல் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி அதே ஃபுல் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்நானம் பண்ணிவிட்டு தீபம் போட்டேன். நல்லா தீபம் போட்டுட்டு நல்லா வந்து சுவாமியை நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து இன்றைக்கி பாட்டம் என்ன பண்ணணும் அப்படின்னு ஜீவன் முக்தி விவேகத்தை என்ன பண்ணணும்னு பார்த்துட்டு கிளாஸில் வந்து உட்காந்து ஆன் பண்ணி பார்த்த மாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வரல. என்னடா இது யாருமே வரல, ஏன் வரல அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் பார்த்தா வந்து டைம் ஆகிடுச்சு. ஐயோ டைம் ஆகிடுச்சு, இன்னும் ஒருத்தர் வரல. ஒருவேளை என்னோடய ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா, ஜூமில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்ட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா வித்யா பிரசாத்துக்கு வந்து ஃபோன் பண்ணி என்னச்சு யாரும் வரல அப்படின்னு கேட்குறேன். என்ன யாரும் வரல அப்படின்னு. சாமி 3 மணி தானே சாமி ஆகுது அப்படின்றேன். 3 மணி தான் ஆகுது அப்படின்னும் போது எனக்கு 3 மணி தான் ஆகுதா அப்படின்னு பார்க்குறேன். பார்த்தா ஆமாம் 3 மணி தான் ஆகுது. 2 மாதத்துக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு பின்னாடி வந்தேன். இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே எல்லாம் பண்ணிட்டு எனக்கு உட்காந்து யோசிக்கிறேன், எப்படி காலம் இவ்வளோ வேகமாக ரெகுலராக தூங்குற மாதிரி தூங்கியிருக்கேன். நான் பண்ணுற காரியங்கள்லாம் நேற்று எந்த காரியமும் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதே காரியம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒருவேளை நான் சீக்கிரமே எந்திரிச்சிருந்தா என்ன இருக்கும், ரெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியல, டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல. ஒரு நம்ம 10 நிமிஷம் தூங்கி எந்திரிக்கிறதுக்கும் 1/2 மணி நேரம் தூங்கி எந்திரிக்கிறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரியும்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்க்குறேன் என்ன ஆச்சு காலம், எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. ஆனால் எல்லாமே 1 மணி நேரம் முன்னாடி. எனக்கு இன்னும் புரியவே இல்லை. இது மாதிரி டெய்லி காலையில் வேக்கப் ஆனதுலேருந்து இந்த டைமை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கவே முடிய மாட்டேங்குது. ஏன் பிடிக்க முடியல சாமி, ஏன் நேற்று ஏன் அப்படி ஆச்சு? கண்ணை கட்டி வித்திய மாதிரி இருக்குல்ல, யாரும் கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்கே. ஏன் மெஜிஷியன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து கண்ணை கட்டி ஏமாத்துற மாதிரி, கண் கட்டி வித்த மாதிரி இந்த மாயா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட பாஸ்ட்டை நினச்சி பாருங்கள். எத்தனை பேருக்கு எத்தனை வயசாகிருக்கு எல்லாத்தையும் நினச்சி பாருங்கள். ஏதோ டும் போன மாதிரி இருக்கு. ஐயோ இவ்வளோ காலம் போயிடுச்சா,
தாடி மீசெல்லாம் நினச்சி போச்சா, உடம்பெல்லாம் சுருங்க ஆரம்பிச்சிருச்சு, நம்ம எனர்ஜிலாம் மெதுவாக போக ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ வயசாயிடுச்சா, நமக்கு வயசாயிடுச்சா, நம்பவே முடிய மாட்டேங்குது இல்லை நமக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலம் என்ன, மாயா. மாயாக்கு இன்னொரு பேர் என்ன, அனிர்வச்சனீயம் அப்படின்னு பேர். இதுக்கு என்ன பேர், அனிர்வச்சனீயம். இந்த காலத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண முடியாது, டிஃபைன் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாயாவை டிஃபைன் பண்ண முடியாது. அதே மாதிரி காலத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. ஏன்னா அது டிபெண்ட்ஸ், மேட்டரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது காலம். ஆமாம், சகுன நிராகாரம். நீங்கள் வந்து இதுதான் அப்படின்னு பிடிக்க வைக்க முடியாது. இங்கே இருக்கிற காலம் வேற, சந்திரனில் இருக்கிற காலம் வேற, சூரியனில் இருக்கிற காலம் வேற, வேறு இடத்துல வேறு காலமாக இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள், காலத்தை எறும்புக்கு வேறு காலம், நமக்கு வேறு காலம், யானைக்கு வேறு காலம், கடல் ஆமைக்கு வேறு காலம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலத்தை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அனிர்வச்சனீயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இப்போ நம்ம விவகாரம் என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம விவகாரம் எல்லாமே என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், பரிணாமத்தோட எண்டில் நம்மளா என்ன பண்ணுறோம், பரிணாமத்தை வந்து ஒரு எண்டு வச்சுருக்கோம். எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு, எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு நான் ஒரு காலத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த பாடிக்கு இவ்வளோ முடிஞ்சு போச்சு, பரிணாமம் 50 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரேக் போட்டு பரிணாமத்தை வச்சுக்கிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா கிரகணம் பண்ணுறேன். நிர்கிராகியக. எப்படி ஆச்சு 50 வயசு, 1 வயசு 2 வயசு 3 வயசு 4 வயசு 5 வயசு அப்படின்னு 50 வயசு ஆயிருக்கு. அப்போ ஒரு ஆர்டர் இருக்கா, ஆமாம், முதல் வயசுலேருந்து 50 வயசு பர்த்டே கொண்டாடியிருக்கேன் அப்படின்னு கிரமம் இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வஸ்துவோட பரிணாமத்தை வச்சுக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய இந்த காலம்னு சொல்லக்கூடிய கிரமம், அந்த க்ஷணம் இருக்குல்ல, அந்த க்ஷணத்தோட ஃப்ளோவையும் இன்டைரக்டாக கிரகணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் எந்த வஸ்துவை பார்த்தாலும், எந்த வஸ்துவை அனுபவித்தாலும் அந்த வஸ்துவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி நான் நல்ல ஒரு பொங்கல் சாப்பிட்டேன், நல்ல பொங்கல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரகரிசி பொங்கல் சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது நல்லா வந்து சோப் பண்ணி வச்சுருந்தேன் தண்ணியில், நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக இருந்துச்சு, அதனால் பொங்கல் வந்து எப்படி இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நான் பொங்கல் அனுபவம் பண்ணுறேன்னா காலத்தை அனுபவம் பண்ணுறேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வரகரிசி பொங்கலை ஃபீல் பண்ணும்போதே அந்த வரகரிசியோட அது சோக் பண்ணியிருந்த 24 மணி நேரம் டைம், 8 மணி நேரம் டைமையும் நான் இன்டைரக்டாக அனுபவம் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்க்குற கேட்குற எல்லா விஷயத்துலையும் காலம் இன்பில்டாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு வஸ்துவோட சேர்ந்து காலத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரமத்தை வந்து பார்த்திங்கன்னா க்ஷணம் யார் பண்ணுறா இது எல்லாத்தையும், இந்த உலகத்தை எல்லாத்தையும் யார் பண்ணுறான்னு கேட்டால் என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாயா பண்ணுது, திரிகுணாத்மிகா மாயா. இன்னொரு வார்த்தையில் சொல்லலாம், இதெல்லாம் யார் பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காலம் பண்ணுது. ஒன்று சொல்லுங்கள், மாயா பண்ணுதுன்னு சொல்லுங்கள். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா காலம் எல்லாத்தையும் பண்ணுது. நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறேன், ஏன் இப்படி ஆகிப்போச்சு, காலஞ்சி வேறு எதுவும் இல்லை, கலியுகம் அப்படி தான் போகும். காலம் ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சு இந்த தர்மம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ஷீணமாயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி நடந்துகிட்டு இருக்குது, எல்லாம் காலம், வேறு என்ன பண்ணுறது, காலம் எல்லாம் காலம். நான் அதிகமாக காலத்தை யூஸ் பண்ணுறேன், ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாயைக்கு பரியாய வாட்சியே காலம்தான். சினானிமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாயை நாளும் காலம் நாளும் வேற இல்லை. மாயைக்கு அந்நியமாக வந்து வஸ்துக்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாயைக்கு அந்நியமாக வஸ்துக்கள் இல்லை. இந்த உலகத்தில் பார்க்குற எல்லா வஸ்துக்களும் மாயாமயம். அப்போ நான் வஸ்துக்களை பார்க்கும்போதே மாயையை தான் பார்க்குறேன், அந்த வஸ்துக்களை பார்க்கும்போதே காலத்தை தான் நான் பார்க்கிறேன் அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஒவ்வொரு வஸ்தூலியம் என்ன மறைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா திரிகுணாத்மிகா மாயா மறைஞ்சிருக்கு. ஒவ்வொரு வஸ்தூலியம் என்ன இருக்குன்னா ஒரு ஃப்ளோ, க்ஷணத்தோட ஃப்ளோ இருக்குது. க்ஷணத்தோட ஃப்ளோ இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னா மூன்று குணங்களோட ஃப்ளோ போயிட்டே இருக்குது எல்லா வஸ்துக்கள்லையும். அடிச்சா பாஷ்யத்துக்கு வந்துடுங்க, ரொம்ப அருமையான பாஷ்யம். க்ஷணாந்தர்யாமி ஆத்மா. க்ஷணாந்தர்யாமி அப்படின்னா க்ஷணாந்தர்யாமி ஆத்மா பரிணாமஸ்ய அபராந்தேன அவசானேன கிரஹ்யதே கிரமஹ. க்ஷணாந்தர்யாமி அப்படின்னா என்ன அர்த்தம், க்ஷணத்தை அடுத்தடுத்து அந்தர்யாமி ஆத்மா. ஒரு க்ஷணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆத்மா எது அப்படின்னா, ஒரு க்ஷணம் வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் தனித்து நிற்காது, ஒரு ஃப்ளோ இருக்கும். ஒரு க்ஷணம்
தன்னால் தனித்து நிற்காது. எந்த ஒரு க்ஷணமாக இருந்தாலும் அது கண்டினியூஸாக இருக்கிற க்ஷணங்களில் நின்றுக்கிட்டு இருக்கு. அதனால் க்ஷணாந்தர்யாமின்றதுக்கு அர்த்தம் ஒரு க்ஷணத்தை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த க்ஷணங்கள். இந்த அடுத்தடுத்த க்ஷணங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னது ஆத்மா, அதோட சுரூபம். அப்போ க்ஷணம் வந்து பார்த்திங்கன்னா எப்படிப்பட்டது அப்படின்னா கிரமத்தோடு கூடியது தான் இங்கே க்ஷணம். க்ஷணம் அப்படின்னாவே என்ன அர்த்தம்? க்ஷண பிரதியோகி நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஆச்சாரியர் சொல்கிறார் வந்து பார்த்தீங்கன்னா க்ஷணசிய பிரதியோகின்றதுக்கு அர்த்தமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அனந்தரமாக வரக்கூடிய பின்தொடர்ந்து வரக்கூடிய அந்த ஃப்ளோக்கு பேர் தான் பிரதியோகி அப்படின்னு பேர். அப்போ ஒரு க்ஷணம் தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கு. நீங்கள் நிப்பாட்ட முடியுமா? நான் நிப்பாட்ட முடியுமா? காலத்தை நிப்பாட்ட முடியுமா? காலத்தை நிப்பாட்டவே முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதான் நம்ம சொல்கிறோம் க்ஷணம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கிறது. அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ஷண பிரதியோகின்னு பேர் ஆயிடுச்சா. அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம அறியறோம் அப்படின்னா பரிணாம அபராந்தே, அபராந்தம்ன்றதுக்கு அர்த்தம் அவசானம், முடிவுன்னு அர்த்தம். இது ஒரு பரிணாமிக்குது அப்படின்னா ஒரு பொருள் வந்து காலத்தினால பரிணமிச்சுக்கிட்டே போகுது. அந்த பரிணாமத்தை நம்ம என்ன பண்ணுறோம், நடுவில் ஒரு பிரேக் போட்டு ஒரு பேர் கொடுத்துருக்கோம், டேக் கொடுத்துருக்கோம். எப்படி அப்படின்னு கேட்டால் மண்ணை எடுக்கிறோம். மண் வந்து பார்த்திங்கன்னா எப்போ அதோட பேர் முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மண்ணை வந்து பார்த்திங்கன்னா ஜலிச்சு சாஃப்ட் ஆக்குனிங்கன்னா என்ன பேர்? மண் தூள் ஆயிடுச்சு. அப்போ மண்ணுன்றது முடிவடைஞ்சு போயிடுது. அதோட பரிணாமம் வந்து அடுத்த பரிணாமம் ஸ்டார்ட் ஆகுது, மண் தூளாக இருக்குது. சூர்ணமிருத்து. அந்த சூர்ணமிருத்துன்னு சொல்லக்கூடிய மண் தூள் என்ன ஆகுது, நீங்கள் தண்ணி அதில் ஊற்றுற வரைக்கும் மண் தூளாக இருந்துச்சு. அதில் தண்ணியை ஊற்றி குழப்பி வச்சு ஒரு மாவு மாதிரி பண்ணி வச்சுட்டீங்க, சப்பாத்தி மாவு மாதிரி. அப்போ என்ன ஆயிடுச்சு? பிண்டம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிண்டம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இதில் போகும்போது இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், மண்ணுக்கு தான் டேக் போடுறீங்க. மண் தூள், தண்ணி கலந்தோன மண் பிண்டம். அந்த பிண்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஃபார்ம் கொடுத்தோன்னு என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டால் கபாலத்தை 2 கபாலத்தை ஒட்ட வச்சிங்க அப்படின்னா ஒரு பானையை உடைச்சிங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பானை சில்லு. இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 பேர் கொடுத்து அந்தந்த இடத்துல பிரேக் பண்ணி ஒரு பேர் கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த மண்ணுன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே இதான். அது கிரமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் மண்ணாக இருந்தது, இன்னைக்கு வந்து பிண்டமாச்சு. இன்னைக்கு பிண்டமாக இருக்கிறது, அதுக்கப்புறம் பானையாச்சு. பானையானது கொஞ்ச நாள் கழிச்சு உடஞ்சி போச்சு. இதில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எது ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ஷணம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோ போயிட்டே இருந்திருக்கு. இப்போ நம்ம சரீரத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா காலம் மட்டும்தான் கோலம் பண்ணி வச்சுருக்கு எல்லாத்தையும். நம்ம ஜீவனத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா காலம் எல்லாம் கோலம் போட்டு வச்சுருக்கு, விதவிதமாக கோலம் போட்டு வச்சுருக்கு. யார்? காலம் தான். அப்போ இந்த காலம்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரிணாம அபராந்தே அப்படின்னா ஒரு பரிணாமத்தோட எண்டில் எனக்கு 50 வயசு ஆகிப்போச்சு. 50 வயசு வரைக்கும் நான் ஒரு பரிணாமமாக எடுத்துக்கிட்டு பார்க்குறேன், ஐயோ 50 வயசு ஆகிப்போச்சு இந்த சரீரத்துக்கு. அவசானேன கிரஹியதே கிரமக. சரி 50 வயசு திடீர்னு 50 வயசு ஆச்சா? இல்லை 1 2 3 4ன்னு ஆச்சா? 1 2 3 4ன்னு ஒவ்வொரு க்ஷணமாக மாறி 50 வயசை கிராஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னா இப்போ நான் என்னோட பாடியை நான் பார்க்குறேன் அப்படின்னா என்னோட பாடியை நான் பார்க்கும்போதே நான் என்ன பண்ணுறேன், இன்டைரக்டாக இதோட க்ஷணத்தோட ஃப்ளோவை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அது மட்டும் இல்லை, நகி அனனுபூத கிரமக்ஷணா நவசிய புராணதா வஸ்திரஸ்ய அந்தே பவதி. ரொம்ப அருமையானது. சாமி நம்ம காலத்தை பார்க்குறோமா சாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா காலத்தை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். சாமி நீங்கள் தான் சொன்னீங்களா காலத்தை பார்க்க முடியாதுன்னு. காலத்தை டைரக்டாக பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா நிராகாரம், சகுன நிராகாரம். காலம் எப்படிப்பட்டது? சகுன நிராகாரம். சகுன நிராகாரம் என்ன தெரியுங்களா? எங்கே இருக்குது எப்படின்னா தூக்கத்தில் இருக்குல்ல, தூக்கத்தில் என்ன இருக்குது? சைத்தன்யம் ப்ளஸ் மாயா. அந்த தூக்கத்தில் இருக்கிற அந்த சைத்தன்யம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிர்குணம். சைத்தன்யம் எப்படிப்பட்டது? நிர்குணம். அந்த மாயாவோடு சேரும்போது எது என்ன ஆகிடுது? சகுனமாகிடுது. கூட அந்த தூக்கத்தில் இருக்கிற அந்த காரணமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிராகாரம், இன்னும் ஃபார்ம் கிடைக்கவே இல்லை. அது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மாயா தான் வந்து பார்த்திங்கன்னா நிராகாரமாக அவ்வியக்தமாக இருக்கிறது காலம்.
அப்போ நம்ம காலம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்பில்டாக எல்லாத்துலேயும் காலம் இருக்குது. நீங்கள் காலத்தை தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், காலத்தை அனுபவிக்காமல் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், வஸ்துவை அனுபவிச்சுக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். வஸ்துவை நம்ம அனுபவிக்கலை, எதை அனுபவிக்கிறோம், இன்டைரக்டாக காலத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அதான் ஆச்சாரியர் சொல்கிறார், அனனுபூத கிரமக்ஷணாஹா. அனனுபூத்தம் நகியை விட்டுருங்க, நகி அனனுபூத கிரமக்ஷணாக. அனுபூத்தம்னா அனுபவிக்கப்பட்டது, அனனுபூத்தம்னா அனுபவிக்கப்படாதது. அனுபவிக்கப்படாததா ஒரு கிரமத்தோட க்ஷணங்கள் இருக்குன்னா, க்ஷணம் வந்து பார்த்தீங்கன்னா க்ஷணம் இருக்குன்னு வச்சுங்க, இதான் க்ஷணத்தோட கிரமம். கிரமக்ஷணாகான்னு பேர். கிரமமாக க்ஷணம் போயிட்டே இருக்குது, காலம் ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அனுபவிக்கலை அப்படின்னா, நம்ம ஒருவேளை நம்ம காலத்தை அனுபவிக்காமல் இருந்தோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண முடியாது. நவசிய புராணத்தா வஸ்திரஸ்ய அந்தே நகிபவதி. நான் சொல்கிறேன், இந்த ஷர்ட் எப்படிச்சு, புதுசாக பழசா? ஐயோ இந்த வஸ்திரம் ரொம்ப பழசாகி போச்சு, இந்த வஸ்திரம் ரொம்ப நாள் ஆகி போச்சு, வஸ்திரம் மாற்றணும், கலர் ஃபேட் ஆகி போச்சு. அப்போ இந்த வஸ்திரம் பழசு, அந்த வஸ்திரம் புதுசு. அப்போ புது வஸ்திரத்திலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், பழைய வஸ்திரம்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுங்களேன். அப்போ புது வஸ்திரம் பழைய வஸ்திரம்ன்றதுல என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இப்போ தான் மேக் பண்ணி இப்போ தான் ஷோரூமுக்கு வந்து ஷோரூம்லேருந்து இப்போ தான் நான் பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நேற்று தான் பர்ச்சேஸ் பண்ணேன். கடைக்காரர் சொன்னார், சுவாமி இது வந்து நேற்று தான் சுவாமி இங்கே வந்துச்சு, காலையில் வந்துச்சு, இப்போ ஈவினிங் வாங்கிட்டு போகிறீங்கன்றார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மில்லிலேருந்து அவருக்கு உடனே கிடச்சிருக்கு அந்த ப்ராடக்ட், நான் உடனே வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி ஆகி அந்த ஸ்மெல்லு கூட எனக்கு மாறலை, அப்படியே இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த பழசில் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஏரியலோட ஸ்மெல் வருது, டிடர்ஜென்ட் பவுடரோட ஸ்மெல் வருது. அப்போ வந்து அந்த புது வஸ்திரத்தோட ஸ்மெல்லு போயிடுச்சு, இப்போ பழைய வஸ்திரம் ஆகிப்போச்சு, இது ஃபேட் ஆகிப்போச்சு, கலர்லாம் ஃபேட் ஆகிப்போச்சு அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வஸ்திரத்தை புதுசு பழசுன்னு நம்ம அனுபவம் பண்ணுறோமே, அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், காலத்தையும் இன்டைரக்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அனுபவம் பண்ணுறோம். ஒருவேளை நீங்கள் காலத்தோட கிரமத்தை அனுபவம் பண்ணலை அப்படின்னா அனனுபூத்த கிரமக்ஷணாக, ஒருவேளை நீங்கள் காலத்தை அனுபவம் பண்ணலை அப்படின்னா நீங்கள் இது புதுசு இது பழசு அப்படின்னு பழைய வஸ்திரம் புது வஸ்திரம்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற வஸ்திரம் மட்டும் இல்லை, எல்லாத்தையும் சொல்கிறோமா. எந்த வஸ்து எடுத்தாலும், நான் திருவண்ணாமலையை பார்க்குறேன், திருவண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி உண்டானது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா காலம் வந்துடுது, என்னோடய பாடிக்கு 50 வயசு ஆகிடுச்சு, இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வயசு ஆகிடுச்சு, இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா 4 வருஷம் ஆகிடுச்சு, இந்த புக்கு வந்து என்கிட்ட இருக்கிற புக்கு 15 வருஷம் ஆகிடுச்சு அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம். புக்குக்கு எப்போ வாங்கினீங்க இந்த புக்கு, 15 வருஷமாக என்கிட்ட வச்சுருக்கேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, புக்கை பார்க்குறீங்களா காலத்தை பார்க்குறீங்களா? புக்கை பார்க்கும் போதே காலத்தை பார்க்குறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேட் ஆகி போச்சு, அப்படியே ஒரு அழுக்கு படித்து கலர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததோட கலர் மாறி போச்சு. அப்போது இந்த பாடி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இல்லை, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வயசாகி போச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் இன்டைரக்டாக காலம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. காலம் முடிச்சு போச்சுன்னு சொல்கிறான், கரெக்டு, காலம் முடிச்சு போச்சுன்றோம். எக்ஸ்பைரி டேட்டு எல்லாத்துலேயும் எக்ஸ்பைரி டேட்டுன்னு வேறு போட்டிருக்கோம், எல்லாத்துக்கும் எக்ஸ்பைரி டேட் போடுறோம், டேட் ஆஃப் பர்த்து மேனுஃபேக்சரிங் டேட் போடுறோம், எக்ஸ்பைரி டேட் போடுறோம், முடிச்சு போச்சு. நான் இன்றைக்கி காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல் பண்ணி பார்க்குறேன். நான் ராத்திரி மத்தியானம் ஏதாவது கூட்டு ஏதாவது பண்ணுறோம், தேங்காய் போட்டு பண்ணுறோம் அப்படின்னா ஈவினிங்கில் வந்து கெட்டு போயிடும். அப்போ என்ன பண்ணுறோம், கெட்டு போச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்மெல் பண்ணுறோம். ஐயோ ஸ்மெல் பண்ணோம், ஐயோ கூட்டு கெட்டு போச்சே. கூட்டு கெட்டு போச்சுன்னா என்ன அர்த்தம், காலம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த கூட்டு கெட்டு போச்சுன்ற காலத்தை தான் பார்க்குறீங்க. அப்போ நமக்கு நல்லா தெரிஞ்சுங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வஸ்துவையும் நம்ம எடுக்கும் போதே காலத்தை நம்ம அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அந்த காலம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தனிச்சு இல்லை, அது வஸ்துக்களுக்கு மேலே ஏறி சவாரி பண்ணிக்கிட்டு இருக்கு. புரிஞ்சா? இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, நித்திய சுச்சக்கிரமோ திருஷ்டா. சரி, இந்த காலம்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டது அப்படின்னா நித்தியம். நித்தியேசுச்ச கிரமோ திருஷ்டா. எதெல்லாம் நித்திய வஸ்துக்கள் இருக்கோ அந்த வஸ்துக்கள் எல்லாம் கிரமமானது, க்ஷணத்தோட கிரமமானது இருந்துக்கிட்டே இருக்கும்.
நித்திய வஸ்துக்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா காலம் இருந்துகிட்டே இருக்கும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியர் சொல்றார், துவயிச்சையம் நித்தியதா. ஃபர்ஸ்ட் நித்தியம்னா என்னன்னு தெரிஞ்சுங்க, அதுக்கப்புறம் காலம் எங்க இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். காலம் வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்றதுக்கு முன்னாடி நித்தியம் வந்து 2 விதமான நித்திய வஸ்துக்கள் நம்ம சொல்றோம். 2 விதமான நித்தியத்தன்மை, நித்தியதா துவயிச்சையம். இந்த நித்தியம் என்பது 2 விதங்களாகும். ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட்டஸ்த நித்தியதா. கூட்டஸ்தன்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். செருப்பு தைக்கிறவனோட அந்த செருப்பை வச்சு அடிக்கிறதுக்கான பேஸ் இரும்பு ஒன்று இருக்கும். பிளாக் ஸ்மித் எங்கேயாவது போனீங்க அப்படின்னா ஒரு பிளேட் ஒன்று போட்டிருப்பாங்க பிளாக் ஸ்மித், அதுக்கு மேலே வச்சு தான் அருவா சுற்றி இதெல்லாம் வச்சு அடித்து இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதாவது கீழே இருக்கிற பேஸ் வந்து சேஞ்சே ஆகாது, அதுக்கு மேலே வச்சு நம்ம என்ன பண்ணலாம், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வேணாலும் கிரியேட் பண்ணுறது. அப்போ பேஸுக்கு பேர் என்ன பேருனா கூட்டஸ்தன்னு பேர். மாறாதது, தன் நிலையிலிருந்து மாறாததுக்கு பேர் கூட்டஸ்தகா அப்படின்னு பேர். அப்போ நித்தியம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான நித்தியம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கூட்டஸ்த நித்தியம்னு சொல்லக்கூடிய பேஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மாவுக்கு லட்சணம். கூட்டஸ்த நித்தியம்ன்றது ஆத்மாவோட லட்சணம். ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும், ஸ்க்ரீன் மாறாது, காட்சிகள் எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கும், ஸ்க்ரீன் மாறாமல் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மா மாறாது, ஆத்மாவுக்கு மேலே இருக்கிறது எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். அது கூட்டஸ்த நித்தியம். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பரிணாம நித்தியதாச்ச. பரிணாம நித்தியத்தான என்ன அர்த்தம், இந்த மாயா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விவகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாயா நித்தியமா அனித்தியமா? விவகாரத்தில் விவகாரத்தில் நித்தியம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏகப்பட்ட சரீரம் எடுத்துக்கிட்டே இருக்கோம், போயிட்டே இருக்கிறோம். இந்த மாயா இருந்துக்கிட்டே இருக்குது. மாயா வந்து பார்த்திங்கன்னா நித்தியமாக இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம இறந்து போனோன்னா மாயையும் இறந்து போகிறதில்ல. அப்போ நமக்கு அனந்த கோடி ஜென்மங்கள் வந்து போயிட்டே இருந்தாலும் மாயா அப்படியே இருக்குது. எப்போ மாயா போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆத்மானுபூதி நடந்த போது தான் மாயா இல்லாமல் போக போகுது. நஷ்டமபி அனஷ்டமேவ கிருதார்த்தம் பிரதி நஷ்டமபி அனஷ்டம் ஏவன் சூத்திரம் இருக்குது. அப்போ முக்தி அடைஞ்சவனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மாயை இல்லாமல் போக முடிய, மற்ற எல்லாத்துக்கும் விவகாரத்தில் இந்த மாயா தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்குது. சம்சாரம், அனந்த கோடி சம்சாரத்தை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, அனந்த ஜென்மங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறது இந்த மாயா தான். அப்போ இந்த மாயா வந்து பார்த்தீங்கன்னா விவகாரத்தில் நித்தியம் அப்படின்னு பேர். வேதாந்தம் வரும்போது தான், இல்லை சமாதி அவஸ்தையை அடையும் போது தான் மாயைன்னு ஒன்று இல்லாமல் போகுது. அது வரைக்கும் மாயையும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நித்தியம் அப்படின்னு பேர். சரி, இந்த மாயை நித்தியமாக இருக்குன்னா எப்படிப்பட்ட நித்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாயை வந்து பார்த்தீங்கன்னா சதா வந்து பார்த்தீங்கன்னா நித்தியமாக இருந்தாலும் அதுக்குள்ளே இந்த 3 குணங்கள் இருக்குல்ல, அது பரிணமிச்சுக்கிட்டே இருக்கா, ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு, இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மாயா நாசம் இல்லாமல் அப்படியே இருக்கு. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா பரிணாம நித்தியதான்னு பேர். அப்போ 2 நித்தியம். ஆத்மா வந்து கூட்டஸ்த நித்தியம், சேஞ்ச்லெஸ்ஸாக இருக்கிறது. அதே நேரத்தில் மாயா வந்து பார்த்தீங்கன்னா பரிணமிச்சுக்கிட்டு இருந்தாலும் கூட அது நித்தியம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறார். இதை தான் வந்து பிரம்மசூத்திரத்தில் ஆச்சாரியர் என்ன பண்ணுவார், சங்கரர் கண்டனம் பண்ணி தூக்கி போட்டுருவார். போங்கடா, ஒன்று பரிணமிச்சதுனாவே அது நித்தியமாக இருக்காது அப்படின்னு. எது பரிணமிக்குதோ அது நித்தியமாக இருக்காது அப்படின்னு ஒரே லாஜிக்கை வச்சு அவங்களோட சித்தாந்தத்தையும் உடச்சி விட்ருவார். அப்போ ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், விவகாரத்தில் பார்க்குற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் மாயா வந்து பார்த்திங்கன்னா நித்தியமாக இருந்துக்கிட்டு பரிணமிச்சுக்கிட்டே இருக்குது. நீங்கள் பார்க்குற எதாவது வந்து பரிணாமம் இல்லாமல் இருக்கா? ஏதாவது பரிணாமம் இல்லாத வஸ்து ஏதாவது சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி ஏதாவது பரிணாமம் இல்லாதது உங்களுக்கு முன்னாடி? உங்களை சொல்லலை, நான் மட்டும்தான் பரிணாமம் இல்லாமல். நான் என்னைக்காவது பரிணமிச்சுதா? நான் என்றைக்குமே இப்போ எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நானாக தான் இருக்குது, இப்போவும் நானாக தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நானுக்கு ஆப்ஜெக்டாக இருக்கிற இந்த சரீரம் என்ன ஆயிடுச்சு, பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு, சதா பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு. போயிட்டே இருக்கு பரிணமிச்சு. நான் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாம் பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு. போனவா இந்த ரோடு சூப்பராக இருந்துச்சு, ரோடை நல்லா இருந்துச்சு, மெதுவாக இந்த ரோட்டை தோண்டினானுங்க, எல்லாத்தையும் அப்படியே கொலை பண்ணி போட்டிருக்கானுங்க. ரோடே வந்து பார்த்தீங்கன்னா போகவே முடியல. அற்புதமாக இருந்துச்சு, ஆமாம் அற்புதமாக இருக்கிறது கூட பரிணமிச்சுக்கிட்டு தான் இருக்கும். மோசமாக இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அப்போ வந்து இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விஷயங்களும் இது இப்படி இருக்குன்னு நீங்கள் என்ன பண்ண முடியல, டிஃபைன் பண்ணவே முடியல. ஏன் அப்படின்னா பரிணமிச்சுக்கிட்டே இருக்குது. அவர் முன்னாடி நல்லவராக இருந்தார், இப்போ கெட்டு போயிட்டார். அதான் நேச்சர்.
அவர் இப்படி ஆயிட்டாரு, முன்னாடி இப்படி இல்லை, முன்னாடி அப்படி இருக்கிற மாதிரி இருக்க மாட்டார். என்ன கூட்டஸ்த நித்தியமா? மாறிக்கிட்டே தான் இருக்கும், எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மொத்த ஜெகத்து வந்து பார்த்தீங்கன்னா பரிணாம நித்தியதா, பரிணமிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போது சொல்கிறார் தத்திர கூட்டஸ்த நித்தியதா புருஷஸ்ய. கூட்டஸ்த நித்தியம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா புருஷன் இடத்துல ஆத்மாவிட்ட இருக்கக்கூடிய நித்தியத்தன்மை என்ன பேர்? கூட்டஸ்த நித்தியத்தன்மை ஆத்மாவின் இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் பரிணாம நித்தியதா குணானாம். பரிணாம நித்தியம் எங்கே இருக்குது அப்படின்னா பரிணாமம் அடைஞ்சிக்கிட்டே நித்தியமாக இருக்கிறது எங்கே அப்படின்னா 3 குணங்களாகிய மாயையில், பிரகிருதியில் இருக்கிறது. பிரகிருதி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சாங்கியகாரிக்கா படித்து கொடுத்துட்டு இருக்கும் போதே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மாயான்ற திரிகுணாத்மிகா அந்த பிரகிருதி என்ன பண்ணுது அப்படின்னா தன்னை மாற்றிக்காமையே அது என்னவா பரிணமிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா புத்தி தத்துவமாக மகத்தத்துவமாக பரிணமிக்குது. மகத்தத்துவம் தன்னை மாற்றிக்கொள்ளாமல் தன்னை நாசம் பண்ணிக்காமையே என்ன பண்ணுது? அகங்கார தத்துவமாக பரிணமிக்குது. அகங்கார தத்துவம் வந்து தன்னை மாற்றிக்காமையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஞ்ச தன்மாத்திரைகளாக பரிணமிக்குது. பஞ்ச தன்மாத்திரைகள் தன்னை மாற்றிக்கொள்ளாமலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திரியங்களாக பரிணமிக்குது, பஞ்சபூத்தங்களாக பரிணமிக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கெங்கெல்லாம் பார்க்குறீங்களோ ஒரு வஸ்து அப்படின்னு நம்ம பார்க்கும் போதே அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா வாஸ்தவத்தில் இருக்கிறது திரிகுணாத்மிகா மாயா தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த திரிகுணாத்மிகா மாயாவை பார்க்காம அதோட பரிணாமத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம எந்த பரிணாமத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோமோ அப்பவும் கூட அங்கே இருக்கிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மாயா தான் இருக்கு. அப்போ மாயா வந்து பரிணமிக்குதேனா பரிணமிச்சாலும் கூட அது வந்து பார்த்தீங்கன்னா தன்னை இழக்கவே இல்லை, தன்னில் நாசத்தை அடையவே இல்லை. தங்கம் என்னவா பரிணமிக்குது? மூக்குத்தி பண்ணினீங்க, கம்மல் பண்ணிங்க, அதை மெல்ட் பண்ணி மோதிரம் பண்ணிங்க, அதை மெல்ட் பண்ணி வளையல் பண்ணிங்க, அதை மெல்ட் பண்ணி நெக்லஸ் பண்ணுறீங்க. இது மாதிரி நிறைய மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருக்கும் போதும் நிறைய பரிணாமம் நடந்துக்கிட்டே இருக்கு. மூக்குத்தி கம்மல் அது இதுன்னு மாறிச்சு. ஆனால் தங்கம் மாறிச்சா? நீங்கள் மூக்குத்தி கம்மல் பார்க்கும்போது கூட அந்த இடத்துல என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? தங்கத்தை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இப்போ நம்ம எந்த வஸ்துவை பார்த்தாலும் அந்த வஸ்து வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்தவத்தில் என்ன அப்படின்னா திரிகுணாத்மகம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா பரிணாமவாதத்தோட முக்கியமான விஷயமே. நீங்கள் பார்க்கறது எல்லாம் வஸ்துக்கள் இல்லை, நீங்கள் பார்க்குறது எல்லாம் வஸ்துக்கள் ஒன்று இல்லவே இல்லை, திரிகுணம் தான். மொத்த ஜெகத்து வந்து பார்த்தீங்கன்னா திரிகுணம் மாயா, அவ்வளோதான். பிரகிருதி மூல பிரகிருதி தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுது அப்படின்னா தங்கமாக தெரிஞ்சதுன்னா பிரச்சனை இல்லை. தங்கம் என்னவா தெரியுது? கம்மலா மூக்குத்தியா? நான் கேட்குறேன், கம்மலா மூக்குத்தி ஆச்சா இல்லையா? ஆகலை இல்லை. ஆனால் நீங்கள் பார்க்குறதுக்கு இருக்கா இல்லையா? டேக் போட்டு விற்கிறோம் இல்லை, நம்ம எல்லாம் பார்க்குறோம் இல்லை. ஆமாம், நெக்லஸ் சூப்பராக இருக்கே, கம்மல் நல்லா இருக்கே, மூக்குத்தி நல்லா இருக்கே, இந்த டிசைன் நல்லா இருக்கே, அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறோமே. அப்போ என்ன ஆகிட்டு? அதுதான் பரிணாமம். தங்கம் மாறவே இல்லை. தங்கம் மாறிச்சா? தங்கம் பரிணமிக்கலை. தங்கம் பரிணமிக்காமையே கம்மலா மூக்குத்தியா ஒட்டியானமா ஆபரணங்களா பரிணமிக்கிற மாதிரியே மாயைன்னு சொல்லக்கூடிய திரிகுணாத்மிகா மூலப்பிரகிருதி என்னவாகுது? இந்த ஜெகத்தா பரிணமிக்குது. இதுக்கு பேர் என்ன பேர்? பரிணாம நித்தியதா. ஏன் பரிணாமம்? க்ஷணம் 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 மாறிக்கிட்டே இருக்கு. நம்மளாவது மூக்குத்தி பண்ணி கொஞ்ச நாள் கழித்து கம்மல் பண்ணுறதுக்கு நிறைய கேப் எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த லோக்கம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ஷணம் 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 மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு வஸ்து கூட ஒரு க்ஷணத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மாறாமல் இருப்பதே இல்லை. அப்போ மனசில் புரிஞ்சுக்கணும், நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது நல்லா இருக்கே, அப்படியே இருக்கே அப்படின்னா அப்படியேலாம் எந்த வஸ்துவும் இல்லை. ஒரு பாறையை பிடிச்சி வைக்கிறீங்க, அந்த பாறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறீங்க, அப்படியே இருக்குச்சு இந்த பாறை அப்படின்னா உங்களுக்கு தெரியல. அதுக்குள்ளுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் க்ஷணம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பெரிய மலையை பார்க்குறோம், ஒரு ஆற்று மணலை பார்க்குறோம். ஆற்று மணல் எப்படி தெரியுங்களா வந்துச்சு? எப்படி வந்துச்சு? திடீர்னு மணல் ஆச்சா? எல்லாது ஒரு பாறை இடிஞ்சு விழுந்து பாறை தான் பொடிச்சு ஒரு மண்ணாக ஆயிருக்கு. ஒரு மலை உண்டாகணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ப்ராசஸ் நடந்திருக்கு. ஒரு மலை மண் ஆகிறதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் நடந்திருக்கு. இது இந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி போச்சுன்னா திடீர்னு உடஞ்சிது டேபிள், உளுத்து போச்சுன்ற நம்ம சொல்கிறோம்ல, அந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா உளுத்து போயிடும். அப்படியே உளுத்து போச்சு மரம் அப்படின்னா மரம்லாம் உளுத்து போகிறதுக்கு நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ டைம்லாம் எப்படி டைம் நடந்திருக்கும்? க்ஷணம் 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 பரிணாமம் நடந்துட்டு இந்த தேகத்திலையும்
நாம் பார்க்குற இந்த உலகத்திலையும் சர்வத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு க்ஷணமும் பரிணாமம் நடந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மாயா எப்படி இருக்கு? மாயா சதா அப்படியே இருக்கு. அதனால இந்த மாயா வந்து பரிணாம நித்தியதான்னு பேர் ஆயிடுச்சா. இதுக்கப்புறம் ஆச்சரிய சொல்ற உபயசிய தத்துவ அனபிகாதாத் நித்தியத்துவம். இந்த ரெண்டுத்துலையும் ஏன் நித்தியத்தன்மையை சொல்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புருஷனும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கான்? எப்பவும் ஒரே மாதிரி இருக்கான், கூட்டஸ்த நித்தியம், தன் நிலையிலிருந்து மாறுறதில்ல. அதனால தத்துவ அனபிகாத்தாத்துன்னு, தத்துவம்னா யதார்த்த சுரூபத்திலிருந்து நாசமாகாத தன்மை. யதார்த்த சுரூப்பம் இவனுடைய உண்மையான சுரூபத்திலிருந்து நாசமாகாத தன்மை எதுவோ தத்துவம்னா யதார்த்தம்னு அர்த்தம். வாஸ்தவ சுரூபத்திலிருந்து புருஷன் மாறுவதே இல்லை. அதனால அவனுக்கு பேரு கூட்டஸ்த நித்திய. திரிகுணாத்மிகா மாயாவும் வந்து பார்த்தீங்கன்னா தன் நிலையில திரிகுணத்திலிருந்து என்னைக்கும் ஒரு க்ஷணம் ஒரு சின்ன எம்எம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அது மாறுறதே இல்லை. திரிகுணமாகவே இருக்கு. 3 குணங்களாகவே இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தத்துவத்திலிருந்து மாறுறதில்லை, யதார்த்தத்திலிருந்து மாறுறதில்லை. இப்போ நம்ம சொல்கிறோம் ஒன்று வேற ஒரு பொருளாக மாறிடுச்சு அப்படின்னா, பால் தயிராக மாறிடுச்சு, திரும்ப பால் கிடைக்குமா? ஒரு காஃபி போடலாமா தயிரில்? அப்போ என்ன ஆச்சு? அது பரிணாம நித்தியத்தாவா இல்லை பரிணாமம் வந்து அனித்தியத்தாவா? அனித்தியமாகி போச்சு. அவன் தான் பால் போயிடுச்சு. பால் போனாதான், நாசமானாதான் தயிர் கிடைக்கும் உங்களுக்கு. அது மாதிரி பரிணாமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாயால இல்லை. பால் தயிராகி, தயிர் வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணெயாகி, வெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நெய்யாகி போச்சு. இப்போ நீங்கள் திரும்ப என்ன பண்ண முடியாது? எனக்கு நெய்யில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி போட்டு கொடுங்கன்னு சொல்ல முடியாது. காஃபி போட முடியாது நெய்யில். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா அது போயிடுச்சு. ஆனால் மாயா அப்படி இல்லை. மாயா எப்போவுமே மாயாவாகவே இருந்துக்கிட்டு இருக்கு, திரிகுணமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் ஒவ்வொரு கிரியேஷன் முடிஞ்சதுக்கு பிறகும் அது திரும்ப 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 என்ன பண்ணுது? கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அம்மா புல்லை பெற்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரியேஷனை பிரசவிச்சுக்கிட்டே இருக்கா இந்த மாயா வந்து பார்த்தீங்கன்னா நித்தியம். மாயைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட, நீங்கள் துர்கா சப்தசதி படிச்சிங்கன்னா தெரியும் வியாக்கியானத்தை. மாயாவை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா விஸ்தாரமாக சொல்கிறது. எத்தனையோ வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாக்கள், கோடிக்கணக்கான பிரம்மாக்கள் வந்தாச்சு, கோடிக்கணக்கான விஷ்ணுகள் வந்தாச்சு, கோடிக்கணக்கான வந்து பார்த்தீங்கன்னா ருத்ரர்கள் வந்தாச்சு. எல்லாம் வந்து 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 போயிட்டே இருக்கிறாங்க. எத்தனையோ சிருஷ்டி, எத்தனையோ கோடி கல்பங்கள் போயாச்சு. அனந்த கோடி பிரம்மாண்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தோன்றுச்சு, மறைஞ்சு போச்சு. ஆனால் மாயா அப்படியே இருக்கா. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அவள் வந்து பார்த்தீங்கன்னா பரிணாம நித்தியதா சொல்லப்பட்டிருக்கு, மாறுறதே இல்லை. ஆயிடுச்சா. இது வரைக்கும் சொன்னதுக்கு பிறகு தத்திர தர்மேஷு புத்தியாதிஷு, குணத்தோட காரியம்னு சொல்கிறோம்ல, தர்மம்னா காரியம். 3 குணங்கள் என்னாச்சு? 3 குணங்களோட பரிணாமத்தை எடுக்கிறோம். 3 குணங்களோட முதல் பரிணாமம் எது அப்படின்னா புத்தி. 2வது பரிணாமம் அகங்காரம். 3வது பரிணாமம் பஞ்ச தன்மாத்திரைகள். மொத்தம் 7 தத்துவங்கள் ஒரு பேக்கேஜு. அப்புறம் தன்மாத்திரைகள்லேருந்து பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், ஒரு மனசு, அப்புறம் ஸ்தூல பூத்தங்கள் 5. பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்சமகா பூத்தங்கள் மொத்தம் 15. ஒரு மனசு சேர்த்திங்கன்னா 16 தத்துவங்கள். அப்போ 7 ஒரு 16 சேர்த்திங்கன்னா 23 தத்துவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குணத்தோட, திரிகுணாத்மிகா குணத்தோட பரிணாமம். அதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா காரியங்கள்னு பேர். அதான் இங்கே சொல்கிற தத்திர குணதர்மேஷு புத்தியாதிஷு. குணத்தோட தர்மம்னா குணத்தோட காரியம். குணத்தோட காரியமாக இருக்கக்கூடிய எது அப்படின்னா இந்த புத்தி முதலியதுலேருந்து ஆரம்பித்து பஞ்சபூத்தங்கள் வரைக்கும் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பரிணாம அபராந்த நிர்கிராகியா. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று முடிய இது இந்த ப்ராசஸ் ஆக்சுவலாக முடியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கப் ஆகிறீங்க, புத்தி வேக்கப் ஆனோடனே இமீடியட்டாக அது என்ன ஆகிடுது? அகங்காரம் வேக்கப் ஆனோடனே அடுத்து என்ன ஆகிடுச்சு? தன்மாத்திரைகள், சென்ஸ் ஆர்கன்ஸ் வேக்கப் ஆகிடுச்சு. எல்லாம் ப்ராசஸில் வந்து பரிணாமம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போயிட்டே இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு அறிவு வந்தோடனே நான் என்ன பண்ணுறேன், இது புத்தி அப்படின்னு ஒரு பேர் வச்சு இதோட நிப்பாட்டிட்டேன். ஒரு மண் வந்து பார்த்தீங்கன்னா ஜலிச்சு, அது வந்து பார்த்தீங்கன்னா மண்ணை ஜலிச்சு தண்ணி சேர்த்து பிண்டமாகி, பிண்டம் வந்து பார்த்தீங்கன்னா கபாலமாகி, கபாலம் வந்து பார்த்தீங்கன்னா பானையாகி, பானை பச்சை பானையாக இருக்கிறது பேக்கிங் பண்ணி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா காஞ்ச பானையாகி, அது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வச்சு யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து உடஞ்சி
இதில் எல்லாத்துலேயும் என்னன்னு கேட்டிங்கன்னா மண் மட்டும்தான் சத்தியம். மண்ணில் வந்து வேற என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிரமம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா காலம் கடக்க ஒவ்வொன்றா ப்ராசஸ் ஆகிருக்கு. அப்போ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையில் வேக்கப் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 குணங்கள் தான் அது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வெளிப்படும் போது பரிணாமத்தை அடையும் போது ஒரு புத்தின்னு பேர் வைக்கிறோம், அகங்காரம்னு பேர் வைக்கிறோம், தன்மாத்திரன்னு பேர் வைக்கிறோம். ஒரே வஸ்து தான், 3 குணங்கள் தான். இந்த 3 குணங்களோட பரிணாமம்ன்ற அந்த கிரமத்தில் தான் இதுவரைக்கும் புத்தி, இதுவரைக்கும் அகங்காரம், இதுவரைக்கும் தன்மாத்திரைன்னு பிரித்து வைக்கிறோம். வாஸ்தவத்தில் என்னது? மண்ணு தான் என்னாச்சு? மண் தூளாச்சு. மண்ணு தூள் தான் மண் பிண்டமாச்சு. மண் பிண்டம் தான் மண் கபாலமாச்சு. மண் கபாலம் தான் மண் பானையாச்சு. மண் பானை தான் உடஞ்சி போய் இதாச்சு. இதில் எது நடந்திருக்கு அப்படின்னா காலம் செய்த கோலம். அவ்வளோதான். காலம் தான் இதில் எல்லாத்தையும் பண்ணியிருக்கு. அப்போ காலத்தோட பரிணாமம் தான் பரிணாம அந்த கிரமம் தான். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஒன்று முடிய இப்போ எனக்கு வந்து 50 வயசு முடிஞ்சு போச்சு அப்படின்னா நின்று போச்சு. 50 வயசுலோட நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யவ்வனமாக இருந்தேன், சின்ன குழந்தையா இருந்தேன் ஒரு எண்டா. அப்புறம் நம்மளாக போட்டுக்கிறோம் ஒரு 10 வயசு வரைக்கும் பாலகன், ஒரு 25 வயசு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யவ்வனன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 40-50 வயசு வரைக்கும் ஒரு மிடில் ஏஜ், அதுக்கப்புறம் மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா விருத்தாவஸ்தையை நோக்கி நான் போகிறேன். ஒரு 70 வயசில் வந்து பார்த்தீங்கன்னா வயசானவர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எதை வச்சு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளா ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டு விவகாரம் பண்ணிகிட்டு இருக்கோம். வாஸ்தவத்தில் ஏதாவது ஃபுல் ஸ்டாப்பாக இருக்குது? எதுலேயுமே ஃபுல் ஸ்டாப் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த இதுலையும் இப்போ நம்ம இதெல்லாம் நீ இவ்வளோதான்ப்பா அப்படின்னு எங்கேயாவது நம்ம பாடியில் வச்சுருக்கா? நம்மளா சொல்கிற அவஸ்தையை பிரித்து வச்சுருக்கோம். இத்தனை வயசு வரைக்கும் பாலக அவஸ்தை, இத்தனை வயசு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யவ்வன அவஸ்தை, இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மத்தியம அவஸ்தை, இந்த வயசு வரைக்கும் வந்து விருத்த அவஸ்தை அப்படின்னு பிரித்து வச்சுருக்கோம் நம்ம தான். அப்போ ஒவ்வொன்றும் முடியும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 10 வயசு முடியும் போது பாலக அவஸ்தை முடிஞ்சு போச்சு, மீசை வர ஆரம்பிச்சிருச்சு பையனுக்கு 13 வயசில். அப்போ பாலக அவஸ்தை முடிஞ்சு போச்சு. அப்போ நீங்கள் தான் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பாடிக்குள்ளார அங்கங்கே ஒரு எண்டு கார்டு போட்டு பரிசமாப்தி பண்ணி இந்தந்த அவஸ்தைன்னு வச்சுருக்கீங்க. வாஸ்தவத்தில் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா காலம் ஒரே ஃப்ளோவாக போயிட்டே இருக்கு. எல்லாம் கண்டினியூட்டி மொத்தத்துலேயும் நீங்கள் சூக்ஷ்மத்தைனா அதான் புத்தி நம்ம சொல்லிட்டு இருக்கேன். புத்தியிலேருந்து ஆரம்பிச்சு ஆமாம் பரிணாமம், ஆமாம் அது போயிட்டே தான் இருக்குது. சூக்ஷ்ம தேகத்துக்கு மேலே ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. வேறு தேகம் வந்துக்கிட்டே இருக்குது. அதான் நம்ம இங்கே சொல்ல வரதே அதான். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பார்ட்லேயும் ஒவ்வொரு எம்எம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பரிணாமத்தோட கிரமம் போயிட்டே இருக்குது. அவர் போயிட்டார், அவரெல்லாம் போகலை, அடுத்து வேறு சரீரம் எடுத்துட்டார். யவன அவஸ்தை போச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மத்தியம அவஸ்தை வந்துச்சு, மத்தியம அவஸ்தை போச்சு, அதுக்கப்புறம் விருத்த அவஸ்தை வந்துச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் எல்லாத்துலேயும் யார் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த தேகம் பேஸாக இருக்குல்ல, தேகத்துக்கு மேலே தான் காலத்தை வச்சுக்கிட்டு நம்ம அவஸ்தைகளை சொல்கிறோம். சூக்ஷ்ம தேகத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா என்ன வருது? அநேக தேகங்கள் வந்து போயிட்டுருக்கு. ஜென்மம் மரணம், ஜென்மம் மரணம், ஜென்மம் மரணம் போயிட்டே இருக்கு. அப்போ வாஸ்தவத்தில் வந்து பார்த்திங்கன்னா பரிணாமம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டு முடிய நம்ம என்ன பண்ணுறோம்? இது புதுசு, இது பழசு, இது புதுசு, இது பழசு அப்படின்னு அறிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ காலத்தை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரமத்தை வந்து பார்த்திங்கன்னா நிர்கிராகியோ கிரமோ லப்த பரியவசானக. நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ ஒன்று முடிய இப்போ வந்து பார்த்திங்கன்னா பானை முடிஞ்சு போச்சு, உடஞ்சி போச்சு. பானை உடஞ்சி போனோன்னு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடஞ்ச பானை அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பரிணாமம் வந்து பார்த்திங்கன்னா பானையோட பரிணாமம் அதோட முடிஞ்சு போச்சு, நமக்கு தூக்கி ஓரமாக போட்டுருங்க. அப்போ எது வரைக்கும்? மண்ணிலேருந்து ஆரம்பித்தது மண் தூளாகி கபாலமாகி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மண் பானையாகிற வரைக்கும் ஒரு பரிணாமத்தை வச்சுக்கிறோம். உடஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது பரிணாமத்தாகி திரும்ப மண்ணாகிற வரைக்கும் ஒரு பெரிய ட்ராவல் பண்ணுறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா எனக்கு 30 வயசில் வந்து பார்த்திங்கன்னா 35 வயசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மத்தியம அவஸ்தை ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு 60 வயசு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா போகும். 60 வயசுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா விருத்த அவஸ்தை ஸ்டார்ட் ஆயிரும். அது எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னா மரண காலம் வரைக்கும் போகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு எண்டு கார்டு போட்டு அதுக்குள்ளார இருக்கிறத நம்ம என்ன பண்ணுறோம்? கிரகணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். லப்த பரியவசானாகனா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு எண்டு கார்டு. 50 வயசு முடிஞ்சு போச்சு. 50 வயசு முடிஞ்சு போச்சா அப்படின்னா காலம் எங்கேயாவது முடிஞ்சு போச்சா? 50 வயசில் முடியலை, அது ஃப்ளோ போயிட்டே இருக்கு. நீங்கள் தான் 50 வயசு, இந்த தேகத்துக்கு 50 வயசு,
இந்த தேகத்துக்கு 60 வயசு அப்படின்னு ஒவ்வொன்று சொல்லிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, நித்தியேஷு தர்மிஷு குணேஷு அலப்த பரியவசானக, ரொம்ப முக்கியமானது வரார். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வஸ்துக்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் புதுசு பழசு புதுசு பழசுன்னு காலத்தை வந்து நீங்கள் இந்த லோக்கத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் கிரகணம் பண்ணலாம். காரியத்தில் காரணம் எது அப்படின்னா தர்மி எது அப்படின்னா தர்மின்னு சொல்லக்கூடிய காரணம் 3 குணங்களுடைய மாயா. இந்த 3 குணங்களுடைய மாயால எப்படிப்பட்டது அந்த மாயா? நித்தியம். நித்தியேசு தர்மிஷு, நித்தியமாக இருக்கக்கூடிய இந்த 3 குணங்களுடைய மாயையில் குணேஷு அலப்த பரியவசானக, ஏதாவது பார்க்க முடியுமா? மாயையில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசு பழசுன்னு எதையா பார்க்க முடியுமா? நான் உங்களுக்கு சொன்னேன், காலத்தை உட்காந்து யோசிங்க. காலத்தை உட்காந்து யோசிச்சிங்க அப்படின்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா காண போயிடுவீங்க. காலத்தை வந்து மெடிடேட் பண்ணுறது ஒரு மெத்தடு. மனசை மெடிடேட் பண்ணுறீங்கன்னு சொன்னேன்ல, மனசை மெடிடேட் பண்ணால் என்ன கிடைக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. மனசை பாருங்கன்னு சொல்கிறேன்ல. ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, மனசை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா மனசு என்ன ஆகிடும்? நிகிரகம் ஆகிடும். மனசு நிகிரகம் ஆச்சுன்னா நீங்கள் இருப்பீங்களா, இருக்க மாட்டீங்களா? நீங்களே இல்லை ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இருப்பீங்க. மனசு இல்லாத இடத்துல வஸ்துக்கள் இருக்குமா, இருக்காதா? இருக்காது. அதனால தான் அவ்யாக்கிருத்தம் நம்ம சொல்கிறோம்ல, அவ்யாக்கிருத்தம் ஆகிடும். நீங்கள் எப்பெல்லாம் மனசை பார்க்குறீங்களோ அது அப்போ டக்குன்னு அவ்யாக்கிருத்தத்துக்கு பரிணமிக்காமல் போயிடும் உங்களுக்கு. அந்த பரிணாமத்துக்குள்ளார நீங்கள் போயிட்டீங்கன்னா தூக்கத்தில் காலம் இருக்கா இல்லையா? ஏன் வேக்கப்பானோன்னு சொல்கிறீங்க, தூக்கத்தில் இருக்கா? வேக்கப்பானதான் காலம். வேக்கப்பாகலை அப்படின்னா அங்கே காலமே இல்லை. காலம் சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா டீப் ஸ்லீப்பில் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த திரிகுணம் மட்டும் இருக்கிறது அந்த இடத்துல. அந்த திரிகுணமாக இருக்கிற அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்டதுன்னா அலப்த பரியவசானக அப்படின்னா அங்கே எவ்வளோ நேரம் நம்ம படுத்தோம், எவ்வளோ நேரம் தூங்கணும், ஒன்றுமே தெரியல. நேற்று அதான் நான் சொன்னேன்ல, நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் என்னென்னு கேட்டிங்கன்னா எப்பவும் போல் 40 நிமிஷம் தூங்கிட்டேன், நான் எந்திரிச்சிட்டேன்னு நினச்சேன். ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு, 5 நிமிஷம் 10 நிமிஷம் தூங்கியிருக்கேன் போல இருக்கு நான். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா எனக்கு காலம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவ்யாக்கிருத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காலம் இல்லை. ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரியல, எண்டு பாயிண்ட் தெரியல, எவ்வளோ நேரம் தூங்குனே தெரியல, அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டேன்னு நம்ம சொல்கிறோம்ல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே காலம் இல்லை, சாமி அவஸ்தா. மூல பிரகிருதி என்னது? சாமி அவஸ்தா. 3 குணங்களும் ஈக்குவலாக இருக்கிறது பிரதானம். அதுக்குள்ளார வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலப்த பரியவசானக அப்படின்னா என்ன அர்த்தம்? சரி, நம்ம இறந்து போயிடுறோம்ல, இறந்து போனோம் அப்படின்னா எங்கே போவோம்? கட்டோபனிஷத் சொல்லுது, எப்படி நம்ம தூக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சரீரம் இல்லாமல் போகிறோமோ அதே மாதிரி இறந்து போன பிறகு நம்ம என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா சரீரம் போயிடும். நம்ம எதை போய் அடைவோம் அப்படின்னா அவ்யாக்கிருதத்தை போய் நம்ம அடைஞ்சிருவோம். அப்போ வந்து அவ்யாக்கிருதத்தில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா தேசம் இருக்காது, காலம் இருக்காது, அதுக்கப்புறம் வஸ்துவும் இருக்காது. ஏன்னா இந்த 3 ஒன்றோட ஒன்று கலந்தது. வஸ்து இருக்குனாவே அந்த இடத்துல என்ன இருக்கணும்? தேச காலம் வந்துடும். தேச காலம் இருக்குனாவே அந்த இடத்துல என்ன வந்துடும்? வஸ்து வந்துடும். அப்போ வந்து அவ்யாக்கிருத்தத்தை நம்ம பிராப்தி பண்ணிடுவோம். இப்போ நமக்கு எப்போ காலம் திரும்ப ஸ்டார்ட் ஆகும் தெரியுங்களா? அடுத்த ரீபர்த் எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அம்மாவோட வயிற்றில் 7வது மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும் உங்களுக்கு காலம். அது வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெத்து நடந்ததுக்கு பிறகு அடுத்த அம்மாவோட வயிற்றில் 7வது மாதம் ஆகிற வரைக்கும் நமக்கு என்ன ஆகாது அப்படின்னு கேட்டால் காலம்ன்றது ஒன்று இல்லவே இல்லை நமக்கு. அந்த இடத்துல என்ன நீங்கள் நம்ம சொல்கிறோம், எங்கே இருந்தீங்க அம்மா வயிற்றுக்கு வரத்துக்கு முன்னாடி, எங்கே இருந்தீங்கன்னு கேட்டால் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ நாள் இருந்தீங்க? போன சரீரத்துக்கும் இந்த சரீரத்துக்கும் நடுவில் எவ்வளோ கேப் இருந்துச்சு? ஏதாவது தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய காலம் அவ்யாக்கிருத காலம், வெளிப்படாத காலம். அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியாது. இந்த லோக்கத்தில் எந்த கொம்பனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய சயின்ஸ் வளர்ந்தாலும் காரியத்தில் தான் ஒர்க் பண்ண முடியும் இல்லைய, காரணம் வசப்படவே படாது. அதனால் அலப்த பரியவசானகனா அந்த அந்த மாயையோட முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே அறியறதில்ல. இந்த உலகத்தில் இருக்கிற வஸ்துக்கள் எல்லாத்துக்கும் ஆரம்பம் முடிவு, ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டு பாயிண்ட்டு, மேனுஃபேக்சரிங் டேட்டு, அப்புறம் எக்ஸ்பைரி டேட்டு, எல்லா வஸ்துக்களுக்கும் நம்ம பார்க்குறோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வஸ்துக்களையும் சூரியன் கூட சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு டேட் ஆஃப் டெத், இது வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை மில்லியன்ஸ் இயர் கோடி வருஷத்துக்கு முன்னாடி உண்டானது. இந்த யூனிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை கோடி வருஷத்துக்கு முன்னாடி உண்டானது, இன்னும் இத்தனை கோடி வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் போகும் அப்படின்னு சூரியன், சந்திரன், இந்த கேலக்ஸி, இந்த யூனிவர்ஸ் எல்லாத்துக்கும் டைம் சொல்கிறாங்க. டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் டெத் எல்லாத்துக்கும் சொல்கிறாங்க.
சரி, இதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிற அந்த மாயைக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாயைக்கு ஸ்டார்டிங்கும் சொல்ல முடியாது, எண்டும் சொல்ல முடியாது. அதான் அலப்த பரியவசானகன் பேர். சரி, அதே மாதிரி கூட்டஸ்த நித்தியசு, அதே மாதிரி கூட்டஸ்த நித்தியமாக இருக்கக்கூடிய ஆத்மாக்கு, ஆத்மாவின் இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. என்ன சொல்ல முடியாது? ஸ்வரூப மாத்திர பிரதிஷ்டிதேஷு முக்த புருஷேஷு. இதெல்லாம் வார்த்தையெல்லாம் பாருங்க. வெறும் சொரூபத்தில் மட்டும் நிற்கின்ற முக்த புருஷன். அப்போ முக்த புருஷனுக்கு லட்சணம் என்ன தெரியுங்களா? முக்தனா யாரு? யோக சூத்திரப்படி முக்தனா யாரு? ஆமாம் ஆமாம், முக்தன்றதுக்கு அர்த்தம் சொரூப பிரதிஷ்டானம், வேற எதுவும் இல்லை. ததா திருஷ்டுக்கு சொரூப்பே அவஸ்தானம். தன்னுடைய சொரூபத்தில் எவன் நின்றானோ அவனுக்கு பேர் தான் முக்தன் அப்படின்னு பேர். ஆச்சரியர் சொல்றார் பாஷ்யத்தில். கூட்டஸ்த நித்தியம்னா என்ன அர்த்தம்னா, சொரூப மாத்திர பிரதிஷ்டேஷு, வெறும் சொரூபத்திலேயே நிலை பெற்றவன், நின்றவன். அப்படிப்பட்ட முக்த புருஷர்களிடத்துல சொரூப ஆஸ்திதா. நான் கேட்குறேன், அவன் வந்து சமாதியில் நிற்கிறான் அப்படின்னா அந்த சமாதியில் வந்து பார்த்தீங்கன்னா காலம் இருக்குமா இருக்காதா? காலம் இருக்குமா இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொரூப ஆஸ்திதா சொரூபாஸ்திதா கிரமேண ஏவ அனுபூயத இது தத்ராபி அலப்த பரியவசானஹ. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நிரோத இது இருக்குல்ல, பரிணாமம் இருக்குல்ல, நிரோத பரிணாமத்தில் என்ன பண்ணுவோம்? மேலே போவோம், கீழே இறங்குவோம், மேலே போவோம், கீழே இறங்குவோம், சொருப்பத்துக்கு போவோம், திரும்ப கீழே இறங்குவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் 5 நிமிஷத்துக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னே தெரிலஜி. நம்மளாம் அடிக்கடி எக்ஸ்பீரியன்ஸில் நடக்கும். எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரிலஜி, 5 நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜபத்துக்கு போனேன், நான் நினச்சேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 நிமிஷம் தான் ஆயிருக்குன்னு, கண்ணை மூடி பார்த்தா தெரியுதா 1 மணி நேரம் ஆகிப்போச்சு, என்ன ஆச்சுன்னே தெரில, எப்படி போச்சுன்னே தெரில அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் தியானம் பண்ணீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? டைமை பார்த்து. எதை பார்த்து சொல்கிறீங்க? டைமை பார்த்து சொல்கிறோம். 1 மணி நேரம் இருந்தேன், 2 மணி நேரம் இருந்தேன் அப்படின்னு. இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே போய் கீழே போய் மேலே போய் கீழே போய் இருக்கிற வரைக்கும் நீங்கள் காலத்துக்கு உட்பட்டு இருப்பீங்க. நான் 1 மணி நேரம் தியானம் பண்ணேன், 2 மணி நேரம் தியானம் பண்ணலாம் சொல்லுவீங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிரோத பரிணாமம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகி ஒருத்தன் சொரூபத்திலேயே எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டான் அப்படின்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரமேண ஏவ அனுபூயத்தை. ஆனால் அந்த அந்த புருஷனை வந்து இவன் எப்படி பண்ணியிருப்பான்? அனுபூதி மெதுவாக மேலே போய் கீழே போய் மேலே போய் கீழே போய் மேலே போய் கீழே போய் இது அப்படியே பரிணாமத்தை அடைஞ்சு 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 ஒரு டைமில் என்ன ஆகிடும்? பரிபூர்ணமாக எஸ்டாப்ளிஷ் ஆகிருப்பான். இந்த பரிபூர்ணமாக எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கிரமம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும்? அனுபவம் பண்ணப்பட்டிருக்கும். இவ்வளோ நேரம் தியானம் பண்ண, 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் அப்படின்னு. 1 வாரமாக நான் அப்படியே இருந்தேன் சொரூபத்திலேயே, 2 வாரமாக சொரூபத்தில் இருந்தேன் அப்படிலாம் நம்ம சொல்லலாம். ஆனால் 100% எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கு பிறகு தத்திரபி அலப்த பரியவசானக, இந்த இடத்துலையே நீங்கள் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டீங்க அப்படின்னா நித்திய முக்தன் ஒருத்தன் இருக்கான், சதா முக்தன், முக்த சொரூபத்திலேயே எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டான். நிஷ்டன் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, சித்த பிரஜன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பிரஜையிலே நின்றவன் நிஷ்டன் அப்படின்றோம். அந்த நிஷ்டன்ட்ட வந்து காலம் இருக்குமா இருக்காதா? எப்படி தூக்கத்தில் நமக்கு காலம் இல்லையோ, தூக்கத்தில் எப்படி நமக்கு காலம் இல்லையோ அதே மாதிரி 2 இடத்துல காலம் இல்லைன்னு வச்சுக்கணும். ஒன்று மாயைன்னு சொல்லக்கூடிய திரிகுணாத்மா இதுலேயும் பிரதானத்திலையும் காலம் இல்லை, அதே மாதிரி சொரூபத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா காலம் இல்லை. நீங்கள் 2 இடத்துல போய் காலத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே முடியாது. எங்கே ஸ்டார்டிங் எண்டுன்னு தெரியாது. தூக்கத்தில் போயிட்டீங்கனாலும் தெரியாது, அதே மாதிரி சமாதியில் போய் அடைஞ்சாலும் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலப்த பரியவசானகன் என்ன அர்த்தம்? அங்கேயும் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறியப்பட முடியாது காலம். ஆயிடுச்சா? அது மட்டும் இல்லை, சப்த பிருஷ்டேன அஸ்திக்ரம உபாதாய கல்பித இது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்குது இல்லை, இது முன்னாடி இப்படி இருந்துச்சு, இது இப்போ இப்படி இருக்குது, முன்னாடி நல்லா இருந்துச்சு, இப்போ இப்படி மோசமாகி போச்சு அப்படின்னு நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? வாஸ்தவத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? காலம் வந்து அனிர்வச்சனீயம். அந்த அனிர்வச்சனீயமான காலத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? டிஃபைன் பண்ண முடியாத இன்டிஃபைனபிளாக இருக்கிற அந்த காலத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? சப்த பிருஷ்டேன அஸ்திக்ரியாம் உபாதாய, சப்தத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் அஸ்திக்ரியாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது இருக்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் டைம் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்ய மாட்டேங்குது, நின்று போச்சு. அப்போ என்ன அர்த்தம்?
டைம் பீஸ் இருக்கு, ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா கிரியால இல்லை, ஒரு செயல் புரியாமல் இருக்கு அப்படின்னு. இது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மண்ணா இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மண்பிண்டமாக இருக்கு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கபாலமாக இருக்கு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பானையாச்சு, இது குழந்தையா இருக்கு, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பையனா இருக்கு, இது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு விருத்தாவஸ்தைக்கு போயிடும், இது புதுசு, இது பழசு அப்படின்னு அநேக சப்தங்கள்லையும் இருக்கு இல்லை அப்படின்னும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம். ஒருத்தர் இருந்தார் இப்ப இல்லை அப்படின்னு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலத்தை வச்சு என்ன பண்றோம், காலம் கடந்து சென்று விட்டார் அப்படித்தானே போடுறோம். காலம் கடந்துட்டார் அப்படின்றோம். காலம் கடந்துட்டாருன்னா என்ன ஆயிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரு கடந்தா, காலம் கடந்து போச்சா இல்லை அவர் கடந்து போயிட்டாரா? அவர் போயிட்டார், அவர் போயிட்டார். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், காலம் கடந்தார் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைமை பாஸ் பண்ணி போயிட்டார் அவர் அப்படின்னா, டைம் அவரை பாஸ் பண்ணிடுச்சு, காலம் பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. இது மாதிரி நம்ம என்ன பண்றோம், கல்பித்த இது இருக்கு இல்லை, புதுசு பழசு, இருந்தார் இப்ப இருக்கார், இப்ப இனிமே இருப்பார், இனிமே இருக்க மாட்டார் அப்படிலாம் நம்ம சொல்றோமே. இது எல்லாம் நம்ம சப்தங்களால பயன்படுத்துறது எல்லாம் காலத்துக்கு மேல நம்ம என்ன பண்றோம், கல்பித்தம் பண்ணிக்கிட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு முடியுது. இதோட நிக்கட்டும், நாளைக்கு பார்க்கலாம். கம்ப்ளீட் பண்ண முடியாது. சொரூபத்திலையும் காலம் இல்லை, சொரூபத்திலையும் காலம் இல்லை, தூக்கத்திலையும் டீப் ஸ்லீப்லையும் காலம் இல்லை, கோமாலையும் காலம் இல்லை. நான் ஒரு வாட்டி என்னை மாடு முட்டிடுச்சு சின்ன வயசில். ஒரு பர்த்டே பார்ட்டி சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறோம். நல்ல மியூசிக் டீச்சர் எங்களுக்கு. மியூசிக் டீச்சரோட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹல்வா கேக்கெல்லாம் சாப்பிட்டு ஆனந்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பியாக இருக்கும். கிரவுண்டில் விளையாண்டுட்டு இருக்கோம். மாடு முட்டிடுச்சு. மாடு முட்டுற வரைக்கும் தான் எனக்கு தெரியும். மாடு முட்டினதுக்கப்புறம் ஆஸ்பத்திரியில் இருக்கேன். எனக்கு என்ன நடந்ததுன்னா 2 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா கோமாவில் இருந்திருக்கேன். 2 நாளாக கோமாவில் இருந்திருக்கேன். எனக்கு ஒன்றுமே தெரில. எந்திரிச்சோன்னே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால், என்னோடய ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் புது ஷர்ட்டெல்லாம் வந்து ஓட்டையாக இருக்குது. ஐயோ 2 நாள் ஆச்சு. இவங்க சொல்கிறாங்க 2 நாளாக ஹாஸ்பிட்டலில் இருக்கு அப்படின்னு. 2 நாளாக ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், ஒன்றுமே தெரியல. காலம் என்ன ஆகி போச்சு, கோமா ஸ்டேஜில் வந்து காலம் இல்லை, நல்ல டீப் ஸ்லீப்பில் காலம் இல்லை, அதே மாதிரி நிர்விகல்ப சமாதியிலையும் காலம் இல்லை. அப்ப காலம்ன்றது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலம்ன்றது ஜாகிரத சொப்பனத்துல மட்டும் இருக்கு. அந்த காலத்தை நம்ம எப்படி இது பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வஸ்துக்களை வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டு காலத்தை கல்பனை பண்றோம். எனக்கு 50 வயசுன்றது எதை வச்சு சொல்றேன்? 50 வயசு நான் பார்த்தேனா, இந்த தேகத்தை வச்சுக்கிட்டு வஸ்துவை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றேன், கல்பனா பண்றேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலம் என்ன எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அப்படின்னு டிஃபைன் பண்ணவே முடியாது. அதனால தான் நம்ம சொல்கிறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா, காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வஸ்துவை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால, அதனால தான் எறும்புக்கு காலம் வேறு, மனுஷனுக்கு காலம் வேறு, தேவர்களுக்கு காலம் வேறு, பிரம்மாவுக்கு காலம் வேறு, ஒவ்வொருத்தருக்கும் காலம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது. 7 லோக்கங்கள்லையும் 14 லோக்கங்கள்லையும் காலத்தோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேறு. நம்ம சின்ன அல்ப ஜீவராசின்னு சொல்கிறோம்ல, அல்ப ஜீவராசிக்கு எவ்வளோ மோசம் தெரியுங்களா உங்களுக்கு? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஈஸியாக போயிடுதுன்றோம். அந்த அல்ப ஜீவராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு, கடந்தே போக முடியாது, ரொம்ப துக்கம். எங்கெங்கெல்லாம் நீங்கள் துக்கத்தை அனுபவிக்கிறீங்களோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலம் ரொம்ப பெருசாக போயிடும். எப்பெல்லாம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களோ சத்துவ குணம் வந்துடும். சந்தோஷம் இருக்கீங்கன்னா சத்துவ குணம் தானே. அப்போ சந்தோஷமாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா காலம் வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கும். எப்போ நீங்கள் துக்கத்தில் மனசு டிப்ரெஷன் எதுன்னு உட்காந்திங்கன்னா, நைட்டு ஏதோ டிப்ரெஷன் ஆகிடுச்சு, நைட்டு வந்து 10 மணிக்கு தூங்குறதுக்கு முன்னாடி ஆகிடுச்சு, ஒரு நைட்டு போகிறதுக்கு என்ன ஆகிடும் தெரியுங்களா உங்களுக்கு? தள்ளவே முடியாது, புஷ் பண்ணவே முடியாது, போகவே போகாது, என்னடாவது போக மாட்டேங்குதேன்னு இருக்கும். சந்தோஷமாக இருந்து பாருங்கள், வேக வேகமாக காலம் போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கு மேலே, வஸ்துக்களுக்கு மேலே ஏறி சவாரி பண்ணக்கூடியது. நம்ம காலத்தை வந்து பார்த்தீங்கன்னா வஸ்துவை வச்சு தான் கல்பனை பண்ணுறோம். இது இருக்குது, இது இல்லை, அவர் போயிட்டார், அவர் இருக்கார், இது புதுசு, இது பழசு அப்படின்னு காலம் கல்பனையில் தான் பண்ணுற முடிய, காலம் வாஸ்தவத்தில் அனிர்வச்சனீயம், சொல்லுக்கு அடங்காதது. இதோட நிப்பாட்டு, நாளைக்கு பார்க்குறேன். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். சொல்லுங்கம்மா. இல்லை நான் சொல்லலை, இவங்களோட மதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாயா நித்தியம், புருஷனும் நித்தியம்.
நம்ம வேதாந்த மதத்தில் என்ன கண்டனம் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எது எதெல்லாம் பரிணமிக்குதோ அது இதெல்லாம் அனித்தியம், எது பரிணாமம் இல்லாமல் இருக்கோ அது நித்தியம். அப்போது வந்து என்னென்னா, மாயா வந்து பார்த்திங்கன்னா நித்தியம்னு சொல்கிற கூட வேதாந்தத்தில் என்ன சொல்லுவோன்னா சாபேட்சிக நித்தியத்தான்னு சொல்லுவோம். அதாவது இந்த உலகத்தை பார்க்கும்போது இதுக்கு காரணமாக இருக்கிற மாயா நித்தியம். ஆனால் இதாக பார்க்கும்போது பாரமார்த்திக திருஷ்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது ஒரே ஒரு நித்தியம் தான், ஆத்மா மட்டும்தான் நித்தியம். அப்போ எது வரைக்கும் நித்தியத்தன்மை அப்படின்னா, மாயாக்கு எது வரைக்கும் நித்தியத்தன்மை அப்படின்னா, அனுபூதிக்கு முந்தின க்ஷணம் வரைக்கும் மாயா நித்தியம். அனுபூதி அதை ஞாத்தே துவைத்தம் நான் வித்தியத்தை, அறிஞ்ச நிலையில் துவைத்தம் இல்லாமல் போயிடும், மாயா இல்லாமல் போயிடும். அறியறதுக்கு முந்தின க்ஷணம் வரைக்கும் மாயா இருக்குது. அப்போ எங்கேருந்து ஆரம்பிச்சதோ அனாதி காலத்திலிருந்து வந்துக்கிட்டு இருக்கு மாயா, அனந்த காலம் வரைக்கும் போயிட்டே இருக்கும். எது வரைக்கும் அனுபூதி ஆகுதோ அது வரைக்கும் போயிட்டு இருக்கும். அதனால் அந்த மாயா இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணும், மாயா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ரீபர்த்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த தேகம் போய்டும், அடுத்த தேகம் போய்டும், வேறு ஒன்று. இன்னும் ஏதாவது கேப் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒரு கேப்பும் இல்லை, போயிட்டே இருக்கும், ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஆமாம் இல்லை, கூட்டஸ்தம்ன்றதுக்கு அர்த்தம் என்னென்னா நிர்விகாரம்னு அர்த்தம். நிச்சலம், நிர்விகாரம். கூட்டஸ்தம் வேறு, அந்த இது வேறு. நம்ம தட்டஸ்தம்ன்றது அது லக்ஷணத்துக்கு சொல்கிறது, சொரூப லக்ஷணம், தட்டஸ்த லக்ஷணம், அது லக்ஷணத்தில் வர்றது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டஸ்த நித்தியத்தன்மையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ ஸ்க்ரீன் வச்சுங்களேன். ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன், ஒரு தேட்டரில் இருக்க ஸ்க்ரீனை எப்போ மாற்றுவாங்க, அது இருக்கும் 10 வருஷம் 20 வருஷமாக அது பாட்டுக்கு இருக்கும். ஏதாவது யாரும் கிளிக்காத வரைக்கும் அது பாட்டுக்கு இருக்கும். எத்தனை ஃபில்ம் வந்து போயிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏகப்பட்ட ஃபில்ம் வந்துட்டு இருக்கும், எத்தனை ஷோ ஓடி இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் எப்படிப்பட்டது, நித்தியமாக இருக்கிறது. எப்படிப்பட்ட நித்தியம், காட்சிகளை டிபெண்ட் பண்ணி அது கூட்டஸ்த நித்தியம். காட்சிகள் எல்லாம் சலனம் ஆகிட்டே இருக்குது, பரிணமிச்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் வந்து ஸ்க்ரீன் பரிணமிக்கிறதே இல்லை, அப்படியே ஏக்கரூபமாக இருக்குது. இதே மாதிரி இந்த பிரம்மன்ற ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப தேடாதீங்க. நான் எப்படிப்பட்டதாக இருக்குது, நானுக்கு மேலே என்னெல்லாம் வந்துச்சு, நானுக்கு முன்னாடி எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நிறைய ஃபில்ம் ஓட்டியிருக்கோம்ல, சின்ன வயசுலேருந்து எவ்வளோ ஃபில்ம் ஓடிடுச்சு. இந்த நானுக்கு மேலே இந்த நான் அப்படியே இருக்குது, ஏக்கரூபமாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நானுக்கு மேலே இருக்கிற சேஞ்சஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவோ பார்த்தோம், எவ்வளவோ வந்துச்சு, எவ்வளவோ போச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது, ஃபில்ம் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த ஃபில்ம் எல்லாம் ஓடுறதுக்கு பின்னாடி ஒரு மாறாத நான் இருக்கேன். அந்த நான் தான் கூட்டஸ்த நித்தியம். கூட்டஸ்த நித்தியத்துக்கு அர்த்தமே பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செருப்பு தைக்கிறவனோட இது. நீங்கள் அடுத்த முறை போனால் பார்க்கணும். அந்த ஒரு ஒரு இது மாதிரி வச்சுருப்பான், ஒரு இரும்பு மாதிரி ஒன்று வச்சு அழகாக வச்சுருப்பான். அதில் வச்சு தான் செப்பல் இதெல்லாம் போட்டு அழிப்பாங்க. அதுக்கு பேரா ஸ்க்ரீன் நம்மளது வந்து பேஸு, காட்சிகளுக்கு பேஸு. ஆனால் வாஸ்தவத்தில் இந்த கூட்டஸ்தன்ற சப்தத்துக்கு அர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா சம்ஸ்கிருத சப்தத்துக்கு டைரெக்டான மீனிங் வந்து நம்ம தமிழில் நான் கேட்டேன். தமிழில் நான் பிளாக் ஸ்மித் ஒருத்தர் அன்வில் நான் இங்கே கேட்டேன். நான் இங்கே ஒரு கடை இருக்குது, அந்த பிளாக் ஸ்மித்திட்ட போய் அருவாலாம் பண்ணுறதுக்கு ஒரு நாள் கொடுத்தேன். ஒரு புதுசாக அருவா வாங்கினேன். அருவா வாங்குறவன்ட்ட போய் கேட்டேன், ஜி இதுக்கு என்ன சொல்லுவீங்க, பேஸ்க்கு என்ன சொல்லுவீங்க அப்படின்னு. பனை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னான். பனை, இதுக்கு பேர் பனை சொல்லுவாங்க சுவாமி அப்படின்னா. இது நான் புதுசாக கேட்டேன். நான் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று சொல்லுவாங்க அப்படின்னா. இங்கே திருவண்ணாமலையில் வந்து பனைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் பேஸுக்கு பேர் பனை. அயனில் இருக்கும், இரும்பில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதுக்கு மேலே வச்சு அது அந்த இரும்பு வந்து மற்ற இரும்பு மாதிரி இருக்காது, அது ரொம்ப ஸ்ட்ராங், தன்னை மாறாது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறது. அதுக்கு மேலே வச்சு தான் மற்றதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் தயார் பண்ணும். அடின்னு அடிப்பாங்க சுத்தியில் வச்சு. எது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு அடிக்கிறதெல்லாம் மாறும், ஆனால் பேஸ் மாறவே மாறாது, அப்படியே இருக்கும். அது இல்லாமல் அவன் சொன்னான் என்னென்னா எப்படி தயார் பண்ணுவீங்க ஜீதா அப்படின்னா, அவன் சொன்ன கீழே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பேஸ் தயார் பண்ணி நல்ல காங்கிரீட் போட்டு என்ன பண்ணினாலும் மேலே வச்சு அடித்தாலும் அது கீழே வந்து அசையவே அசையாது, அது மாதிரி இருக்கும். அது பிளாக் ஸ்மித்தோட இதில் அது தயார் பண்ணுறேன். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு நான் பார்த்துருக்கேன். அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காளான் இருக்குல்ல, ஒரு காளான் மாதிரி மேலே வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டாகவும் கீழே வந்து அப்படியே ஒரு குவிஞ்சு போயிருக்கும். அது நல்ல ஆழமாக இருக்கும், ஒரு மாதிரி வந்து காளானோட இது மாதிரியே இருக்கும், கடப்பாறை மாதிரி இருக்கும் கீழே. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பிளாக் ஸ்மித் சொல்கிறான், என்னென்னு சொல்கிறான்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா 5 அடி 6 அடிக்கு அதை வந்து பார்த்திங்கன்னா கீழே காங்கிரீட் போட்டு அதை பதிச்சு வச்சுருப்பாங்களாம்.
படித்து வச்சுருக்கிறதுனால நீங்கள் மேலே வச்சு என்ன அடித்தாலும் அது கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகாது, அசையவே அசையாது. அந்த அயனே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி அதை பக்குவப்படுத்தி அதுக்குன்னு வேறு செப்பரேட்டான அயன். அப்போ மேலே வச்சு நீங்கள் என்ன அடித்தாலும் மேலே வச்சு அடிக்கிறது தான் சேஞ்ச் ஆகும், கீழே இருக்க பேஸ் சேஞ்ச் ஆகாது. அதே மாதிரி தான் நான் ஏதாவது சேஞ்ச் ஆச்சா? நானுக்கு என்னெல்லாம் நானுக்கு மேலே இருக்கிற இந்த தேகத்துக்கு என்னெல்லாம் நடந்துச்சு, ஆனால் நான் சேஞ்ச் ஆச்சா அப்படின்னா நான் சேஞ்சே ஆகாமல் அப்படியே இருக்கேன். கூட்டஸ்த நித்தியம். நான் யார்? கூட்டஸ்த நித்தியம். இந்த தேகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மரணமும் வரும், நான் மாறுமா? மரணமும் வரும், நான் மாறவே மாறாது. அப்படியே ஃபில்ம் வரும், ஃபில்ம் போகும், புது ஃபில்ம்லாம் வரும், புது ஃபில்ம்லாம் போகும். நிறைய ட்ராஜடியான ஃபில்ம் வரும், நல்ல ஹாப்பியான ஃபில்ம் வரும், எல்லாம் வந்து போயிட்டே இருக்கும். ஆனால் ஸ்க்ரீன் அப்படியே இருக்கும். அதான் கூட்டஸ்த நித்தியம் ஆத்மா. பாப்பா. ஹரி ஓம்.